ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன். போன பாட்டில் வந்து டேங்கும் ஜங்குக்கும் காட்டுக்குள்ளே வந்து ஓடி போகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதோட நெக்ஸ்ட் பாட்டு தான்டா. ஸோ ஜங்குக் தான் வந்து ஃபஸ்ட்டு வேக்கப் ஆயிருப்பாங்க. டேங் வந்து அந்த காருன்றனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு மாதிரி குறுகி தான் வந்து ஜங்குக் பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. ஜங்குக் வந்து இது பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் டேங்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவனோட டாக்டர் படிக்கணுன்ற கனவுக்கே அது ரொம்ப ஒரு மாரி ஸ்டாப்டா தான் இருக்கும் அப்டின்ட்டு ஜங்குக்கு நல்லா புரியுது. பட் ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர் ஆச்சும் டேங்க சேஃபா வச்சிருக்கணும். அந்த பிரச்சனைலாம் முடிக்கிற வரைக்கும் தான் அப்டின்ட்டு ஜங்குக்கும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. ஸோ அப்டியே டேங்கையே தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்குமே வேக்கப் ஆயிட்டாங்க. எந்திரிச்சு ஜங்குக்க தான் சின்ன ஸ்மைலோட பார்க்குறாங்க. "என்னாச்சுடா? தூங்கலையா?" தூங்கணும். ஆனா, இப்ப நடக்க ஆரம்பிச்சா தான் இருட்டுறக்குள்ளயும் காட்டுக்குள்ள போய் சேர முடியும்." "ம். நீ ஓகே தான?" "எனக்கு என்ன? நான் ஓகே தான்." என்ன வீக்குன்னு நெனச்சுக்கிட்டியா? செஸ் ஒரு ரவுண்டுக்கெல்லாம் அப்டி உடஞ்சு போய் உட்கார்றதுக்கு." "அது சரி. ரவுண்டுக்கே கத்திட்ட. இல்ல 2வது ரவுண்டு போனேன்னா என்ன ஆகும்?" "ஏய்! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்." "அப்படியா? அப்ப வா இன்னொரு ரவுண்டு போலாம்." "ஏய்! காலங்காத்தால போடா டிரைவர்." "வாடா திமிரு பிடிச்சவனே." "ம். எந்திரி. ஒரு மாரி கசகசன்னு இருக்கு." அப்படின்ட்டு டேங் வந்து அவங்களோட ஷர்ட்ட தான்டா ஒரு மாரி குலுக்கமா இருக்கிற மாரி அடிச்சு விடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் இத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய தான் வராங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து டேங்கும் வந்து நிக்கிறாங்க. ஜங்குக் வந்து ஷர்ட் மட்டும் ஃபேண்ட் மட்டும் போட்டிருப்பாரு. ஸோ அவரோட ஷர்ட்ட தான் வந்து நம்ம டேங் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னுமே அந்த புதருக்குள்ள தான்டா இருப்பாங்க. அதனாலயே கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் அந்த இடம். ஸோ நேரா வந்துட்டு டேங் வந்து ஜங்குக் பக்கத்துல தான் நிப்பாங்க. ஜங்குக்கும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. "என்னாச்சு? வெளிய எந்த ஒரு நடமாட்டமும் இல்லைல?" "இப்போதைக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணங்க கண்டிப்பா இந்த காட்ட செக் பண்ண வாய்ப்பு இருக்காது. அதனால பிரச்சனை இல்ல. நீ உன் திங்ஸ மட்டும் எடுத்துட்டு வா. போற வழியில அருவியில கூட குளிச்சுட்டு கிளம்புவோம்." சரி." அப்படின்ட்டு டேங் வந்து எடுக்க தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து ஜங்குக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "என்னடா? உனக்கு பசிக்குதா?" "அதெல்லாம் இல்ல. நீ வா." அப்படின்ட்டு போறாங்கடா. ஆக்சுவலா டேங்க்கு வந்து பசிக்கும். பட் இந்த காட்டுக்குள்ள போய் என்னத்த சொல்ல அப்படின்ட்டு டேங்கும் கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க. ஜங்குக்கு தெரியும் டேங் வந்து பசி தாங்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அதாவது அந்த ட்ரெஸ்ஸவே திருப்பி போட்டு அவங்க பேக் எடுத்துட்டு அப்படியே நடக்க தாண்டா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டேங்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்ண அப்படின்ட்டு அவரும் வெளிய எதுவுமே சொல்லிக்கல. ஸோ ஜங்குக்கும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா அந்த அந்த சின்ன பையன் அந்த பாட்டி தாத்தாவ கூட்டிட்டு போன ரூட்டெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு, அந்த அருவி வரைக்கும் வந்திருப்பாங்கடா. அந்த அருவிக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே வரும். ஸோ அங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அப்புறம் அந்த அருவியில வர தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு, கொஞ்சம் பசி ஆத்திட்டு தான் அமைதியா டேங் உட்காந்துருப்பாங்க அந்த கல்லுலயே. ஸோ ஜங்குக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு டேங் கிட்ட தான் போய் உட்காருவாங்க பக்கத்துல. "டேய் நீ இங்கேயே இரு. ஒரு 2 நிமிஷத்துல வந்துர்றேன்." "ம். எங்க போற?" "வந்துர்றேன்டா. இங்கேயே இரு சரியா?" சீக்கிரம் வந்துரு." சரி வரேன்." அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து இன்னொரு சைடு தான்டா போறாங்க. ஸோ டேங்கும் அப்படியே அந்த அருவியெல்லாம் ரசிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ போன ஜங்குக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரமா வரவே இல்ல. டேங்க்கும் ஒரு மாரி பயமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. எங்க போனா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சுட்டு வரலான்னு தான் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஜங்குக்கு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு கையில வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காரு. மோஸ்ட்லி வந்து இந்த பனானா, அப்புறம் சின்ன சின்ன பழங்கள் தான் இருக்கு. ஸோ இத பார்த்தோனே தான் டேங் புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு தான் நீ போனியா அப்படின்ட்டுன்னு. ஸோ நேரா நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு ஸ்டோன்ல தான் உட்கார்றாங்க. நம்ம டேங் வந்து நம்ம ஜங்குக்கோட காலுக்கு நடுவுல தான்டா உட்காந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் சாஞ்சுக்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கும் அவங்க அப்படியே இந்த பழத்த தான் சாப்பிட்டுக்கிட்டு, அந்த அருவிய தான்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "டேய் நான் தான் சொன்னேன்ல பசிக்கலேன்னு. உனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கும்ல." "ஓ!
அப்ப நீ அங்கேயே சாப்பிட்டு வரலாம்ல? ஏய்! உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூட்டு சாப்பிடு. என்ட்ட விட்டு குடுத்து போறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டேங். ம். இங்க பாரு. இதுக்கப்புறம் நம்ம வெறும் லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஃபேமிலின்றப்ப ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து போணும். புரியுதா? உன்னால முடியலன்றப்ப என்ட்ட தயவு செஞ்சு வந்துரு. நான்லாம் உன்ன தப்பாலாம் எடுத்துக்கிற மாட்டேன். புரியுதாடா? ஜங்குக், நீ என்ன வீக்கா பார்த்தா கூட எனக்கு பயம் இல்ல. ஆனா, ஆல்ரெடி நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ வந்துட்டு எனக்கு வயிறு பசிக்குதுன்னு உன்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன? நீ பசிக்குதுன்னு சொன்னா தானே எனக்கும் தெரியும். நீ நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா என்னடா பண்ணுவேன் நானு? ஆ? பக்கத்துல ஆஸ்பத்திரியே இல்ல. இன்னும் கிராமத்துக்குள்ள போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சரி, இப்ப என்ன? என்ன பார்த்தா உனக்கு வீக்கா இருக்கா? சாப்பிடலன்னா மயங்கி விழுந்துருவேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதானே நடந்து வரும்போது பார்த்தேனே. ஜங்குக், அதெல்லாம் நான் கத்துக்கிருவேன் எல்லாத்தையும். அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தாண்ட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு. நீ எதையும் கத்துக்கிறலாம் வேணாம். உனக்கு ஒரு விஷயம் தப்பா தோணுதுன்னா, அது தயவு செஞ்சு என்ட்ட ஓப்பனா சொல்லு. அதுவே போதும். புரியுதா? சரி. இப்ப தள்ளி உட்காரு. கசகசன்னு இருக்கு. அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கோட கைய மட்டும் தான்டா தள்ளி விடுறாங்க. பட் இன்னும் டேங்கோட ஹெட் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ஜங்குக்கும் ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருக்காங்க. சும்மா அந்த ஃப்ரூட்ஸ தான். ஸோ ஜங்குக் வந்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க தான்டா. பட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து அ டேங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஓவரா எங்க டிபெண்ட் பண்ணா நம்ம வீக் ஆயிருவோமோ, எங்க ஜங்குக் வந்து இது ரொம்ப கஷ்டத்த குடுக்குமோ அப்டின்ட்டு டேங் வந்து இன்னுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ட் அதே மாரி தான் ஜங்குக் எப்படி திங்க் பண்ணுவாருன்னா, என்னால எதுவுமே இவனுக்கு குடுக்க முடியாதுன்னு அவன் ஃபிக்ஸே பண்ணிட்டான் போல. அதனால தான் இப்ப அவன் என்ட்ட ஷேர் பண்ண மாட்றான் அப்டின்ட்டு ஒவ்வொருக்குள்ள இன்னும் அது நார்மலா இருக்கும்ல. என்னதான் நம்ம லவ் பண்ணாலும் நடுவுல சின்ன சின்ன குழப்பங்கள். அந்த மாரி தான் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. பட் ஸ்டில் நவ் தே லவ் ஈச் அதர் டீப்லிடா. ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தான்டா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் இன்ன வரைக்கும் சும்மா தான் இருந்திருப்பாரு. திடீர்னு வந்துட்டு டேங்கோட நெக்ல வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாரு. டேங்க்கு புரிஞ்சிருச்சு இவன இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா அப்புறம் ஊருக்கு போறதுக்கு நாளைக்கு தான் போவான் அப்படின்ட்டுன்னு. அங்கருந்து டக்குன்னு ஜங்குக்க தள்ளி விட்டு எந்திரிச்சு நின்ட்டாரு. "டேய் என்னடா? என்னடா வா? அதான் நைட்டு பண்ணேன்ல பத்தாதா உனக்கு? வா ஊருக்கு போணும். இருட்டுறக்குள்ளயும் போகணும்டேல. ஆ? டேய் கண்டிப்பா நேரம் மணி 8ஓ 10ஓ தான்டா இருக்கும். 2 மணி நேரம் நடந்தா கூட 12 மணிக்குள்ள ஊருக்கு போயிடலாம்டா. ஜங்குக் உனக்கு நல்லாவே தெரியும். காட்டுக்குள்ள டக்குன்னு இருட்டிரும்னு. வா. டேய் அதுக்குன்னு வான்னு சொன்னேன். இப்ப நீ வரியா? நான் மட்டும் போவா? வரேன், வரேன் அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு அப்படியே போய்க்கிட்டு தான்டா இருப்பாங்க. நம்ம டேங் தான் முன்னாடி போவாங்க. ஜங்குக் வந்து அவங்க பின்னாடி ஒரு பேக்கும், முன்னாடி ஒரு பேக்கும் மாட்டிட்டு நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. "டேய் பேக்குள்ள அப்படி என்னடா எடுத்துட்டு வந்த? வெயிட்டா இருக்கு." ம். பாஸ்புக், விசா அப்புறம் அது மட்டும் போதும்லடா. மேக்கப் பண்ண வேணாமா? ஒரு வேள அழுது அழுது மேக்கப் போயிருச்சுன்னா, அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் போணும்னு சொன்னேன். ஸோ நல்லா இருக்கணும்ல. அப்புறம் ஃபோனு, சார்ஜர், டேட்டா கேபிள், அதுக்கப்புறம் டேபு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஏய் இரு! ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தியா? ஏய் ஆமால்ல. அப்படின்ட்டு டேங் வந்துட்டு அவங்க பேக்க தான்டா ஓப்பன் பண்றாங்க. உள்ள பார்த்தா அவ்ளோ ஸ்நாக்ஸ் கிடக்கு. டேய் வீட்ட விட்டு ஓடி போறதுக்கு எதுக்குடா ஸ்நாக்ஸு? அப்படின்ற மாரி தான் ஜங்குக் வந்து டேங்க பார்ப்பாங்க. சாரி ஜங்குக். போற வழில பசிக்கும்னு அம்மா தான் அதெல்லாம் உள்ள வச்சு விட்டாங்க. முன்னாடியே ஞாபகப்படுத்தியிருந்தேன்னா, நீ கஷ்டப்பட தேவை இருந்திருக்காதுல்ல. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு இப்போ திருப்பி பசிக்குது. அதனால நான் சாப்பிட்றேன்.
அப்படின்ட்டு டேங் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜங்குக்லாம் "டேய் உன்னைய வச்சுக்கிட்டு" அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸ வச்சுக்கிட்டே இல்லேன்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தான்டா போய்க்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 1 ஹார் நடக்கும்போதே நம்ம டேங்க்கு கால் வலிச்சிருக்கும். ஸோ அப்படியே வந்து டேங்க் கீழ உட்காந்துருவாரு ஸ்டோன்ல ஒரு மரத்துக்கு அடியில. அப்படியே உட்காந்து தான் மிச்சம் இருக்க ஸ்நாக்ஸ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. "டேய் இப்பயே ஃபுல்லா சாப்பிட்டா ஊருக்கு என்னடா வச்சிருப்ப?" ம். அதான் ஊர்ல பாட்டி, தாத்தாலாம் டிஃப்ரெண்ட்டா செய்றாங்கல்ல. அத சாப்பிட்டுக்குருவோம். "ஏன்? ம். என்ன? உனக்கு ஊட்டி விடவா? நீ இதெல்லாம் ஊட்டி விட்டு தான் மறு வேல பாப்ப. ஏன்? நான் உனக்கு ஊட்டி விட்டதே இல்லையா? நீ எப்படா எனக்கு ஊட்டி விட்ட? ஆ? சரி, சரி. இந்தா. இதெல்லாம் வேணாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு." நான் ரெஸ்ட் எடுக்க தான் செய்றேன். சரி, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கியா? இல்ல தண்ணி பாட்டில் வச்சிருக்கியா? கொக்கோ கோலா வச்சிருக்கேன். இரு. அப்படின்ட்டு கொக்கோ கோலா எடுக்குறாங்கடா. நம்ம ஜங்குக்குலாம் அவ்வளோதான் டென்ஷனா அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டாங்க. சரி, ஓடி போறதுக்கு உங்க அம்மா பையனுக்கு இவ்வளோ பார்த்து அனுப்பி விட்டாங்களே! காசு எதுவும் குடுத்து அனுப்பலையா என்ன? ஏய்! நீ தானே சொன்ன ரூ. 1 கூட வாங்க மாட்டேன்னு. இப்ப என்ன காசு கேட்குற? ஏன்? அது சரி. தெளிவா தான்டா இருக்க நீயு. ஏய்! உண்மைய சொல்லு. காசெல்லாம் வேணான்னு தானே சொன்ன? காசு வேணாம் தான். ஓடி போறோமே! அங்கனக்குள்ள ஏதாச்சும் தேவைன்னா, காசு தேவைப்படாதா? ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க. ஆ? அது வந்து போறக்குள்ளேயும் பசிச்சிருச்சுன்னா, சாப்பிடாம இருந்தா மயங்கி விழுந்துட்டேன்னா, அதுக்காக அம்மா வச்சு விட்டாங்க. அப்புறம் தண்ணி தாகம் வரக்கூடாதுன்னு கொக்கோ கோலா குடுத்தாங்க. அதெல்லாம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருந்தனால, அவசரத்துல எதையும் எடுத்து போட்டு வர முடியல. அதுதான். ஓ! சரி, சரி. வர வர உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்துட்டு நல்லா தான்டா பண்றீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. இது இருக்கிறனால இவ்வளோ நேரம் பசி தாங்குறேன். ஒழுங்கா சாப்பிடு. டக்குன்னு ஊருக்குள்ள போணும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் தான் நடக்க முடியாம உட்காந்துருக்க மாரி சொல்ற. அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாரி பாவமா ஜங்குக்க பார்த்துட்டு அப்படியே கால தாண்டா பார்க்குறாங்க. ஸோ அவர்லாம் அந்த மாரி நடந்ததே கிடையாது. அவர் காலே ஒரு மாரி வீங்கின மாரி தான் இருக்கும். ஸோ ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு கீழ தாண்டா உட்காருவாரு. உட்காந்து டேங்கோட கால் எடுத்து அவர் மடியில வச்சுக்கிருவாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணுவாரு. அந்த கால் பாதம் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் நடந்தனால கொஞ்சம் தோல் உரிஞ்ச மாரி லைட்டா புண்ணாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓவர் ஹீட்டுன்றனால அது ரொம்ப ட்ரையா இருக்கும்டா. ஜங்குக்கும் இது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். டேங்க்கும் ஒரு மாரி இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு போய் கால தொடுறான் அப்டின்ட்டு, நம்ம டேங்கும் எடுக்க தான் பார்ப்பாங்க. பட் ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பாரு கால. "ரொம்ப வலிக்குதாடா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல போய் ஹாட் பேக் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு." அப்படின்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே அந்த பாதத்த தாண்ட லைட்டா தடவி விட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தண்ணிய தான் வச்சு அப்படியே சாஃப்ட்டா மெசேஜ் பண்றாரு. டேங்க் ரொம்ப நல்லா இருக்கு. எதமா இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது கொஞ்சம் அந்த கால்ல இருக்க பெயின் எல்லாம் ரிலீவ் ஆன மாரி டேங்க் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒரு மாரி டேங்கே பார்த்துட்டு தான்டா அந்த கால்ல வந்து 2 கால்லயும் கிஸ் பண்ணுவாங்க ஜங்குக்கு. டேங்க்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இந்த ஃபீலிங்கு. "ஏய் ஜங்குக் லூசாடா! என்ன பண்ற நீ? கால விடு." "ஏய் என் பொண்டாட்டி கால நான் பிடிக்காம வேற யார் பிடிப்பா? அதுக்குன்னு காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விட்றா." "ஏன்? கால பிடிச்சா எதுவும் பிரச்சனையா?" "ஜங்குக் கால தொடாத விடுன்றேன்ல போதும்." "ஏய் சும்மா இருடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி கால தொடுறனால என்ன யாரும் தப்பா பேச போறாங்களா என்ன? அப்படியே பேசினாலும் பேசட்டும். ஊர்ல எத்தன பேருக்கு இந்த பாக்கியம்லாம் கிடைக்கும்? அப்படின்ட்டு நம்ம டேங் கால தாண்டா ஒரு மாரி ஏதோ கடவுளோட கால் மாரி வொர்ஷிப் பண்றாங்க. டேங்கும் இத பார்த்துட்டு லூசு அப்படின்ற மாரி தான் சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப கியூட்டா போய்க்கிட்டு இருக்கும். நம்ம டே ஒரு சாஃப்ட்டான செருப்ப தான் எடுத்து வந்து டேங்க்கு போட்டு விட்டுட்டு அப்படியே டேங் வந்து நிப்பாங்கடா சரி நடக்கலாம்னு. பட் ஜங்குக் வந்து அதுக்குள்ளேயே அவங்க முன்னாடி இந்த பேக்கையும் பின்னாடியே வந்து கேர் பண்ணிட்டு, டேங்க பிரிட்டிஷ் ஸ்டைல்ல தூக்க ஆரம்பிச்சுருவாங்க. "ஏய் ஜங்குக் விளையாடுறியா? கீழ இறக்கி விடு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. கை உடைஞ்சிரும்." "ஏய்
என்னமோ நீ ஒரு 60 கிலோ இருக்கிற மாரி சொல்ற. மிஞ்சி போனா 10 கிலோ தான் இருப்ப. ஏய்! ஜங்குக்கு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. கீழ இறக்கி விடு. டேய்! கொஞ்ச நேரம் அமைதியா இரேன். என் பொண்டாட்டிக்காக ஏதாச்சும் என்ன பண்ண விட்றா. ஜங்குக் அதெல்லாம் வேணாம். 1 மணி நேரம்டா. கை வலிச்சிரும். அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் என்ன தான் திட்டுவாங்க. உன் புருஷன இப்படி வேலை வாங்கி கொல்றேன்னு. மொத்தம் இறக்கி விடு. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வாயை மூடிட்டு வா. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு தான்டா போகிறாங்க. டேங்க் இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கால் ரொம்ப வலிச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு அப்படி நடக்க விட்டு, அதுவும் இல்லாமல் அவர் பேக்கையும் தூக்கியிருக்காரு, டேங்கையும் தூக்கின்றப்ப அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது டேங்க்கு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. விடுற மாரியே இல்ல. ஸோ ஃபைனலா வந்து அந்த காட்டுக்கு தான்டா வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஜங்குக்கு, டேங் வந்து அங்க இருக்க சின்ன குழந்தைங்க தான்டா ஐடென்டிஃபை பண்ணது. எல்லாருமே பன்னி அங்கிள், டேட்டே அங்கிள்ன்ட்டு தான் போறாங்க. ஸோ அத பார்க்கும்போது நம்ம டேங்க்கும் ஹேப்பியா இருக்கு. டேங்க, ஜங்கும் கீழ இறக்கி விட்டு அந்த குழந்தைங்க கூட தான்டா விளையாண்டுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. "அங்கிள் எப்போ வந்தீங்க? இங்கேயே இருக்க போறீங்களா? திருப்பில போயிருவீங்களா? இந்த தடவ வெளியூர்ல என்னென்ன நடந்துச்சு? எங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? ம். இதோ இந்த பேக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு. ஓகேயா? சரி, தாத்தா, பாட்டி எங்க இருக்காங்க? நான் போய் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாங்க, வாங்க." அப்படின்றாங்க. ஸோ சின்ன பையன் தானே கூட்டிட்டு போறாங்க. போற வழில அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம டேக்குக்க தான் பார்த்துட்டு, வாங்கப்பா எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. டேங்க்கும், ஜங்குக்கும் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் ஒன் டே பார்த்தோம். பட் நம்மள இன்னும் மறக்காம இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு குடிசை வீடு மாரி தான்டா இருக்கும். ஸோ காட்டுக்குள்ளனா வீடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அந்த மரைய, அப்புறம் இலை இத வச்சு தான் கட்டியிருப்பாங்க. சுண்ணாம்பு இந்த மாரி கட்டின மாரி தான் இருக்கும். ஸோ அதில வந்து ஒரு ஓட்டு வீடு மாரி இருக்கும். அதுக்குள்ள தான் வந்து தாத்தா, பாட்டி உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா வில்லியம் ஈஸ்ட்டும் அங்க தான் இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வில்லியம் தான்டா. ஜங்குக்க பார்த்தோன்னே, "வாடா மச்சான்" அப்படின்ட்டு ஹக் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த நைட் வந்து நம்ம வில்லியம்க்கும், ஜங்குக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாரி அமைஞ்சிருக்கும். ஸோ, அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் மச்சான்றது இந்த மாரி ஜாலியா பேசுவாங்க. தாத்தாவும், பாட்டியும் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹேப்பியா தான் வெல்கம் பண்றாங்க. "வாங்க, என்ன திடீர் திப்புன்னு நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க? என்னாச்சு?" அது வந்து பாட்டி, "ஏய் செல்லம், என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதான் அன்னைக்கே சொன்னாய்ங்கல்ல, அதுக்கா தான் இருக்கும். அப்படிதானடா?" "ம். ஆமா தாத்தா. எங்க வீட்ல இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. இதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல. அதான் ஜங்குக்கு கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். உங்களுக்கு எதுவும்..." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா. நீங்க வாங்க உட்காருங்க மொத. வில்லியம், ஈஸ்ட்ட வர சொல்லு." "ஆ, சரி, சரி பாட்டி. டேய் உட்கார்றா, நான் வந்துடுறேன்." அப்படின்றாங்க. ஸோ வில்லியம் வந்து உள்ள போனோனே நம்ம டேக்குக் அங்கனக்குள்ள உட்காந்துக்குருவாங்கடா. ஸோ உட்காந்துட்டு ஓவரால் சொல்ல மாட்டாங்க. சும்மா இந்த மாரி மேலோட்டமா தான் சொல்லுவாங்க, "ஓடி வந்துட்டோம்" அப்படின்ட்டுன்னு. ரொம்ப வந்து டீப்பா வந்து டேங்கோட ஃபேமிலி அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த மாரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணோம், பட் அவங்க அக்செப்ட் பண்ணல, அதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பாட்டியும் தாத்தாவும் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அமைதியா தான்டா இருப்பாங்க. கரெக்ட்டா அங்க வந்து வில்லியம் ஈஸ்ட் தான் வருவாங்க. நம்ம ஈஸ்ட் தான்டா அவங்கள பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. "வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வந்தே ரொம்ப மாசம் ஆச்சு." "ம், நல்லா இருக்கோம்டா. நீ எப்படி இருக்க? ஆ, ஆள் நல்லா க்ளோவா தெரியிறியே" அப்படின்றாங்க. டேங் வந்து அப்படியே ஜங்குக்க தான் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. "இத உன்ட்ட அவன் கேட்டியாண்ணா?" அப்படின்ட்டுன்னு. நம்ம வில்லியம் தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, "இருக்காதா? என் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஏய் மச்சான், உனக்கு தெரியாதா? நான் அப்பாவாயிட்டேன்டா." "ஏய் கலக்குற! எத்தன மாசம்?" "இப்பதான்டா 1 1/2 மாசம்." "சரி, நீ எப்படி? இன்னும் உன் பொண்டாட்டி உன்னைய அப்பாவாக்கலையா?" "ஆ, அதுக்கு தான்டா ட்ரை பண்றேன். இப்ப தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல..." "ஜங்கு, வாய மூடு." "ஏய் என்ன பேசுறீங்க நீங்க 2 பேரும்?" "ஏய் அது ஒண்ணும் இல்ல பேபி. நம்மளுக்கு மேரேஜ் ஆகும்போது தான் அவைங்களுக்கும் எங்கேஜ் ஆச்சு. அதான் எதுவும்..." "எல்லாரும் உன்ன மாரி இருக்க மாட்டாங்க." "ஹே வெயிட். உன்ன மாரி இருக்க மாட்டாங்கன்னா என்ன சொல்ற ஈஸ்ட்?
அப்படின்ட்டு நம்ம டேங் தான்டா ஒரு குழந்த மாரி கேட்குறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஓப்பனா கேட்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த 2 யங் கப்பலையும் பார்த்துட்டு பாட்டியும் தாத்தா தான்டா ரொம்ப சிரிக்கிறாங்க. இவங்க என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாரி கியூட்டா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலா பேசிட்டு நம்ம பாட்டி தாத்தா தான்டா சாப்பிட இது பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரணும் அப்படின்றனால, நம்ம டேக்குக்கு தான்டா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம்னு ஞாபகத்துல இருக்கு. ஸோ அவங்க 2 பேர் தான் அந்த இருந்த அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. மாடியில தான் நின்டு நம்ம டேங், ஜங்குக் 2 பேரும் மேல நின்னுட்டு தான் அந்த ஊர பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கீழ சின்ன பசங்க விளையாடுறது. இந்த மாரி ஒரு கள்ளங்கபடமே இருக்காது. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. நீ பெருசா, நான் பெருசா, இல்ல மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஸ்டேட்டஸ் அங்க எதுவுமே இருக்காது. எல்லாரும் சமம். விலங்குகள் கூட சமம். அந்த மாரி தான் அவங்க வந்து அந்த இடத்துல வாழ்வாங்க. ஸோ அத பார்க்கும்போது டேங்க்கும் சரி, ஜங்குக்கும் சரி, எனக்கு உன் கூட இருக்கணும். அது எங்க இருந்தா என்ன? இங்கேயே இருப்போம். அப்படின்ற தாட் தான் 2 பேருக்குமே வரும். ஸோ அத யோசிச்சுட்டு 2 பேரும் ஃபைனலா வந்து 2 பேரும் தான்டா ஒருத்தர் ஒருத்தர மீட் பண்ணிக்கிறோம் கண்ணு. அதில என்னமோ அவங்க நெனச்சத வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிற மாரி இருக்கும் அந்த பார்வையே. ஸோ அப்படியே அந்த இடத்துல வந்து கட் பண்ணிருவேன்டா. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் குடுத்துக்குருவோம். கட் பண்ணா நம்ம இங்கிட்டு கிம் மேஷன் தான்டா. எல்லாரும் செம்ம கோவத்துல இருப்பாங்கோ. வீடே 2ஆ இருக்கும். பிகாஸ் வந்து டேங்கோட ரூம நெறையா தடவ தட்டியிருப்பாங்க மார்னிங் வந்து. பட் கதவே தொறந்திருக்க மாட்டாங்க டேங்கு. ஸோ ஸ்பேர் கீ போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்தா டேங் இருந்ததுக்கு அடையாளமே இருக்காது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து நீட்டா சூட்கேஸ்ல பேக் பண்ணி இருக்கும்டா. ஸோ பேக் பண்ண ட்ரெஸ் இருக்கு. மத்த எதுவும் இல்ல அப்டின்ட்டு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்கடா அவங்க அண்ணங்க 3 பேரும். அவங்க அப்பாலாம் ஒரு மாரி உடைஞ்சு போயிருப்பாரு. அடுத்து என்ன பேசணும்னே தெரியாது. அதுவும் சுகாலாம் கையிலயே பிடிக்க முடியாது. டேங்கோட ரூமவே 2ஆ ஆக்கியிருப்பாரு. நம்ம ஜின்னுக்கும் என்வாம் 2 பேருக்குமே அவ்ளோ பயமா இருக்கும் இத பார்க்குறதுக்கே. மித்ரா வந்து, "நீ என்னமோ பண்ணுங்கடா, நான்லாம் கண்டுக்கிறவே மாட்டேன்." அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. நம்ம ஜேஹோப் தான் மித்ராவ கோவமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "இப்ப எதுக்குடா என்ன பார்க்குற? மா, அவன் உன் பையன் தானம்மா. இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க நீ நீ எப்படிம்மா ஃப்ரீயா இருக்க? நான் என்ன பண்ணேன்? அவன் உன்கிட்ட தெளிவா கெஞ்சினானா இல்லையா? என்ன அவன் கூட இருக்கணும்னான்ட்டு. நீங்க 4 பேருன்னா அதெல்லாம் முடியாது, வைக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்றீங்க. இப்ப அவன் அவனுக்கு தோன்றத பண்ணிக்கிட்டான். இதுல யார் மேல தப்பு இருக்கு? அதுக்குன்னு ஒண்ணும் இல்லாத அந்த லோ கிளாஸ்க்கு என் தம்பிய குடுக்க சொல்றீங்களா? என் தம்பியோட ஒரு நாள் என் தம்பிக்கு தேவையானத அவனால வாங்கி குடுக்க முடியுமா? ஆரம், இந்த கேள்விய நீ ஜின்னுட்ட கேட்டா உனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஜேஹோப், உங்க அப்பா எதுக்காக என்வாவ அக்செப்ட் பண்ணாங்க? ஆ? ஒருவேள நீங்க 2 பேரும் உங்க பார்ட்னர்ஸ் ஒண்ணுமே இல்லாதவங்களா இருந்தா அக்செப்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கடா. இல்ல உங்களுக்கு ஒரு நியாயம், உன் தம்பிக்கு ஒரு நியாயமா? அப்படின்ட்டு சுகாவ தான்டா பார்க்குறாங்க. சுகாவுக்கும் ஒரு மாரி தான் இருக்கு. பட் அவங்க அம்மாக்கு தெரியும் அப்படின்றது சுகாவுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா பார்க்குறாங்கன்னு தான் நம்ம சுகா நெனைப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து சுகாவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் வந்து இப்போதைக்கு அவன் தம்பி வேணும் அப்படின்றனால அவங்க வந்து எந்த ஒரு ஆர்கியூமே பண்ணல. ஸோ மின்யூட்ஸ் தான்டா உள்ள வருவாங்க. அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ டேங்க பத்தி இன்ஃபார்ம் கே அ சர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் மின்யூஸ் வந்து எப்படி சொல்றது? ஏன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டேங்கோட ஹேப்பினஸ்னா இது மட்டும் தான் அப்டின்ட்டுன்னு. ஸோ அவங்க ஆனால இவங்களுக்கு வந்து பொய்யாவும் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னு தெரியாம மித்ரா இவங்கள தான் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. "ஏய் ஃபிலிக்ஸ், என்னாச்சு? என் தம்பிய பத்தி எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சுச்சா?" ம். இல்ல இல்ல ஜேகோப். அது வந்து எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம ஜங்குக்கும் வீட்ல இல்ல. அவன் வீட்ல இருக்க மாட்டான்னு தெரியும்ல. அட்லீஸ்ட் அவன பத்தியாச்சும் தேடுனியா? எதுவும் கிடைச்சுச்சா? இல்ல. 2 பேர பத்தி எதுவுமே கிடைக்கல. அந்த ஊர்ல சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லாதன்றனால, அவங்க எங்கிட்டு போனாங்க? என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியல. நம்ம காட்ஸையும், அப்புறம் டிடெக்டிவும் தான் வச்சு பேச சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா போலீஸ் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வேணாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தா நம்ம குடும்ப பேர விட என் தம்பிக்கு தான் அசிங்கம். ஓடி போறதோ ஓடி போறான் அப்படி. ஒண்ணும் இல்லாதவன் கூடயா ஓடி போவான்ட்டு
நியூஸே அசிங்கமா பேசும். அப்படின்றாங்க ஆரம்மு. ஸோ இத கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாரி தான் இருக்கு. நம்ம ஜின்னுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா. அப்படியே ஆரம்ம தான் பார்க்குறாங்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி என்ன பார்க்குற? சீரியஸ்லி ஆரம், ஒருவேள நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நல்லா செட்டிலா இருந்து, திடீர்னு எங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த மாரி நாங்க ஒரு எல்லாமே எதுவுமே இல்லாம நானும் ஒரு லோ கிளாஸ் பீப்பிள் மாரி வந்துட்டேனா, அப்பயும் நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? என்ன அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஏய்! இப்ப இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இங்க நான் ஆல்ரெடி என் தம்பிய காணோன்னு டென்ஷன்ல இருக்கேன். நான் அதே இதுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆரம். உங்க 3 பேருக்கு ஒரு நியாயம், உங்க தம்பிக்கு ஒரு நியாயமா? எனக்கு புரியல. அண்ணேங்கன்னா இப்படி தான் இருப்பீங்களா? உங்க தம்பிய பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவன் என்னைக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா முடிவெடுக்க மாட்டான்னு தெரியும். அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம், உங்க எல்லார் முன்னாடியும் ஜங்குக்காக உங்க கால்ல விழுகுறதுக்கு கூட ரெடி ஆனான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க ஆரம். ஜிமின் பிரதர் இன் லா, எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த விஷயத்துல மூக்கு நுழைக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. சுகா, கண்டிப்பா நான் இதுல இன்வால்வ் ஆவேன். ஏன்னா, டேங் இந்த குடும்பத்துல இப்ப நானும் ஒருத்தன். இதுல நல்லதோ, கெட்டதோ அதுல முழு பொறுப்பும் எனக்கும் இருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரீக்ரியேட் பண்ணுவீங்க. ஏன் நம்ம டேங்க்ட்ட இருந்து ஜங்குக்க பிரிக்க எவ்வளோ போராடினோம். கடைசில நீங்க கண்டிப்பா ரீக்ரியேட் பண்ணுவீங்க. அதுவரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உங்க மரமண்டைங்களுக்கு புரியவே புரியாது. உங்கட்ட பேசுறதே வேஸ்ட்டு தான். அப்படின்ட்டு ஜின்னு அங்கேருந்து போயிட்டாங்கடா. நம்ம ஜேஹோப் அப்படியே என்வாவ தான் பார்க்குறாங்க. என்வா எதுவுமே சொல்லல. அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ கடைசியில என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிட்டு நம்ம ஜேஹோப்பும் வந்து ரூமுக்கு தாண்டா போறாங்க. என்வா வந்து எதுவுமே பண்ணல. ஸோ அவர் பாட்டுக்கு அவங்க வேலைய தான் பார்க்குறாரு. என்னாச்சு? ஜின்னு அவங்க பங்குக்கு எங்க அண்ணன கழுவிட்டாங்க. எங்க அம்மாவும் இந்நேரம் பண்ணியிருப்பாங்க. நீ எதுவும் பண்ண விரும்பலையா என்ன? ஜேக்கப், அதுக்கு தேவையே இல்ல. என்ன சொல்ற? இங்க பாருங்க. எனக்கு டேங்க பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா உங்கள பத்தி தெரியும். கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில ஜங்குக்கு நல்லவேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க தம்பி மேல இருக்க பாசத்துல நீங்க இப்படிலாம் பண்றீங்க. எல்லாமே புரிஞ்சு நடக்கிறவங்க நீங்க. தயவு செஞ்சு கைய விட்டு எல்லாம் போறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோங்க இதையும். டேங் இன்னும் சின்ன பையன் கிடையாது. அண்ணங்க கைக்குள்ளேயே சுத்தி வரதுக்கு. அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீங்க பணக்காரனுக்கு கட்டி கொடுத்தாலும் சரி, இல்ல ஜங்குக் மாரி ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்தாலும் சரி, வாழ போறது அவன்தான். நீங்க இல்ல. அதனால இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. ஸோ நீங்க பயப்படாதீங்க. நான் உங்கட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அப்படின்ட்டு அன்வா அங்கேருந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா கேள்வி கேட்டிருந்தா கூட அது கோவத்த தான் குடுத்துருக்கும் போல. பட் இந்த மாரி பேசும்போது ஜேஹோப்க்கே ஒரு மாரி தான் இருக்கு. பட் ஸ்டில் நவ் அவங்க அத ஃப்ரீயா விடுற மைண்ட்லலாம் இல்ல. எப்படி ஃப்ரீயா விடுறது? அவன் தம்பியாச்சு. அது மட்டும் இல்லாம ஜங்குக்கோட லைஃப் ஸ்டைல்ல எப்படி நான் ஃப்ரீயா விட்டா கண்டிப்பா கரெக்ட்டா இருக்காதுன்னு தான் நம்ம ஜேஹோப்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம சுகா தான் ஃபிலிக்ஸ்ட்ட வந்து எப்படியாச்சும் நீ சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணு. என் தம்பி இந்த வீட்லருந்து வெளிய போனதுலேருந்து ஃபுல் சரவுண்டிங்கும் செக் பண்ணு. அதுலேருந்து அவன் எங்க போயிருக்கான்? என்னென்ன பண்ணியிருக்கான்? இந்த ஊரோட ஃபுல் சிசிடிவி எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வரணும் அப்படின்ருப்பாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து நேரா ஜிம்மினோட வீட்டுக்கு தான் போவாங்க. ஜிம்மின் வந்து இவர் வருவாருன்னு தெரிஞ்சே டோர ஓப்பன்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ நேரா உள்ள போயிட்டு அவரோட சோஃபால தான்டா உட்காந்துக்குருவாரு டென்ஷனா. நம்ம ஜிம்மின் எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன மௌன விரதமா? உங்கட்ட பேசி என்ன ஆக போது? ஒரு யூஸும் கிடையாது. ஜிமின், இங்க வாரேன். நீ இடத்துல இருந்தா புரிஞ்சுக்கிடுவடா. சுகா, எனக்கு புரியிறத விட்டுட்டு, நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்கவங்க லைஃப்‌க்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். உங்க லைஃப்‌க்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாரி, டேங்களோட லைஃப்‌க்கு என்ன வேணும்னு டேங்க்கு தெரியும். இத பத்தி நான் திரும்பி திரும்பி பேசணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு உங்களால ஏத்துக்கிடாத ஒரு விஷயத்த
என்ன ஏத்துக்கிற சொல்லாதீங்க. அப்புறம் எப்பயும் நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து அங்கேருந்து போயிட்டாங்கடா. சுகாவுக்கும் டென்ஷனா ஆகுது. ஏன்னா, அவரால அத ஏத்துக்கிறவே முடியல. என் தம்பி வந்து அந்த மாரி ஒரு பையன சூஸ் பண்ணணுமா? அவன் கூட லைஃப் லாங் கஷ்டப்படுறதுக்கு என் தம்பிக்கு என்ன தலையெழுத்தா? அவன் கோழியில பிறந்தவன். கண்டிப்பா அவன் போற இடமும் அப்படிதான் இருக்கணும். அப்படின்னு தான் நம்ம சுகா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு பல யோசனையில இருப்பாரு. ஸோ இப்படியே வந்து கட் பண்ணா நம்ம டேக்குக் சைடு தான்டா. ஸோ நம்ம டேங்கு, ஜங்குக், அவங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து சாப்பிட தான்டா உட்காந்துருப்பாங்க வில்லியம் ஈஸ்ட்டோட. நம்ம ஈஸ்ட்டும், டேங்கும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வில்லியம் அண்ட் ஜங்குக் வந்து தாத்தா, பாட்டிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னாச்சு ஈஸ்ட்? உன் புருஷன் உன்னை இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும். பண்ணலாமான்னு தாத்தா, பாட்டிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான்." "ஹா! என்ட்ட இத பத்தி அவன் எதுவுமே கேட்கலையே." "உப்ஸ்! சாரி சர்ப்ரைஸ்ன்னு நெனச்சேன்." சரி விடு. எப்படி இருந்தாலும் தெரியறதுல வரப்போகுது. சரி, உனக்கு சம்மதம் தான்ல கல்யாணம் பண்ண? அதெல்லாம் எப்படி சம்மதம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எனக்கு முழு சம்மதம் தான். அப்பாடி! எனக்கும் அப்போ சம்மதம் தான். உன்னெல்லாம் பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு? நானும் உங்களெல்லாம் மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஆனால் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டேன் உன்னை இப்போ பார்க்க. ஏன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? அப்போல்லாம் நீ சிடுமூஞ்சியாக இருப்ப. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவ. அதுவும் ஜங்குக் அண்ணாவை எரிஞ்சு எரிஞ்சு விலகுவ. இப்போ என்ன உன் புருஷன் மேலேருந்து கண்ணை கொஞ்சம் கூட எடுக்க மாட்ற அப்படின்றாங்க. டேங்க்கும் ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்கு. ஸோ அப்படியே ஃபிலிக்ஸை சாரி ஈஸ்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டேங் பார்க்குறத ஃபீல் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ நான் கிம் டேங்காக இருந்தேன். இப்போ இப்போ ஜீனோ டேங்காக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஓ ஜீனோவா? அதான் எங்கள் அண்ணனோட சர்நேமா என்ன? ஆமாம். நான் என்ன நினச்சேன் சர்நேம் இல்லைன்னு நினச்சேன். அவன் ஏன்னு தெரில. ஆனால் சர்நேம் சொல்ல மாட்டான். மேபி தெரில. ஆனால் எங்கள் காட்டுக்குள்ளே நாங்கள் யாருமே சர்நேம் வச்சுக்கிற மாட்டோம். அவங்களோட பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி கூப்பிடுவோம். உண்மையாக சொல்லவா ஈஸ்ட்? இந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது இதுதான் உண்மையான வாழ்க்கை மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? அப்போனா எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு இங்கேயே இருந்துரு. செம்மையாக இருக்கும். எனக்கும் என் வயசில் ஒரு ஆள் பேச்சு துணைக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. அதை பற்றி நான் ஜங்குக்கிட்ட பேசுகிறேன். சரிடா அப்படின்றாங்க. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நேராக வந்து அவங்க ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு நைட்டு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதேல. டேங் அது வந்து நான் உன்கிட்ட கேட்கணும் தானே நினச்சேன். பட் பாட்டியும் தாத்தாவும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு சொல்லு இன்னைக்கு கூட அப்படின்ட்டாங்க. அதான் ஜங்கு கல்யாணம் மட்டும் தாண்டா ஆகலை. மற்றபடி உன்னை என் புருஷனை நினச்சி தான் உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? நைட் எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன். இல்லைன்னா ஸ்டேஜில் ஒரு மாதிரி மூஞ்சி அசிங்கமாக இருக்கும். என்னோட இம்பார்ட்டன்ட் டேல நான் அசிங்கமாக இருக்கிறத விரும்பலை தெரியுமா? அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கை தாண்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ் டயா. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்கடா. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிற இந்த மூமெண்ட் வந்துடுச்சுடா. ஸோ அந்த கார்டே வந்து நம்ம வில்லியம் ஈஸ்ட் வெட்டிங்க்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கலர் கலர் துணியில் தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்குது. அப்புறம் அந்த பூவு கலர் கலர் பொடி இந்த மாதிரி நிறையா அப்ளை பண்ணி அந்த இடமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. அது பத்தாதுன்னு இன்னைக்கு வந்து ஆஃப் மூன் டே. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வளர்பிறையில தான் அவங்க வந்து கல்யாணம் வைப்பாங்க. அது ஒன் ஃபுல் மூனாக இருக்கணும். இல்லைன்னா வளர்ல ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ வந்து அது வளர்பிறைடா. அப்போ தான் வளருது. ஆஃப் மூனு செம்ம அழகா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ கரெக்டாக வந்து நான் அந்த ஸ்டேஜில் தான்டா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம வில்லியம் தாண்டா கூட்டிட்டு வந்து அங்கே நிற்க வைப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஜங்குக்குலாம் ஃபுல்லாக வந்து
டேங் எப்போ வருவான் அப்படின்னு தான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "டேய் டேய் அலையாதடா, வெயிட் பண்ணு வருவியான்." "டேய் மச்சான், நான் இத்தன நாள் இப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லடா. இன்னைக்கு தான்டா ஒரு மாரி நர்வஸா இருக்கு. கல்யாணம் அப்படி தான்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்லலாம் சரியாயிடும்." "டேய் அசிங்கமா கேட்பேன், ஒழுங்கா பேசு." "ஏய் நல்லவன் மாரி பேசாத. வரும்போதே ஏதோ பண்ணிட்டு தானே வந்திருக்க." "டேய் எப்புட்றா உனக்கு தெரியும்? உன் முதுகுல தான் கோட பார்த்தாலே தெரியுதே." அப்படின்றாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணமேது ஜங்குக்கோட முதுக வந்து நம்ம வில்லியம் பார்த்துருப்பாங்க. அத சொல்லி தான் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி ஷையா தான் இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து டேங்கும் வருவாங்க. ஸோ இது வந்து காட்டுக்குள்ள நடக்கிறனால அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்த கல்ச்சரான அந்த லாங் கவுன் மாரி ஒண்ணு இருக்கும்லடா, அந்த மாரி ட்ரெஸ் தான் 2 பேருமே வேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாரி ராயல் லுக்ல இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம டேங்கும் ஒரு மாரி செம்மையா அழகா நடந்து வருவாங்க. அந்த நைட்டுக்கும் நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் டார்க்கான கலரும், நம்ம டேங் வந்து லைட் கலரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டாமினேட் அண்ட் சப்மிஷன் இத குறிக்கிற மாரி தான் இருக்கும் அந்த கலரு. ஸோ அப்படியே நம்ம டேங் வந்து ஜங்குக்க பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து தான்டா பக்கத்துல நிப்பாங்க. "போதும் போதும்ண்ணா, உன் பொண்டாட்டிய ரொம்ப பார்க்காத. வெக்கத்துல இங்கேயே உருகிற போறா." "ஏய் சும்மா இரு ஈஸ்ட்." அப்படின்றாங்க. பாட்டியும் தாத்தாவும் சிரிச்சுட்டே தான்டா 2 பேர் கிட்ட வராங்க. டேங், ஜங்குக் அவங்க 2 பேர் கழுத்துல இருக்க செயின கழட்டிட்டு, இவங்க 2 பேருக்கும் குடுங்க. அப்படின்ட்டு ஒரு 2 பேர காட்டுறாங்கடா. ஸோ அடுத்து இவங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நெனைக்கிறேன். கல்யாணம் ஆகப்போது. ஸோ அவங்கட்ட தான் குடுக்க சொல்றாங்க. நம்ம டேங்கும், ஜங்குக்கும் அத ரிமூவ் பண்ணிட்டு, அவங்க கையில குடுத்துட்டு, நம்ம வில்லியம் மிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்களோ, அத தான்டா ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஏன்னா ஸ்டில் நவ் வந்து ஒருத்தரும் கண்டிப்பா அதே மாரி தான் இருந்தாங்க. எப்பலாம் டேங் இந்த உலகம் இருட்டா ஃபீல் பண்றாங்களோ, அப்பலாம் ஜங்குக் வந்து ஒரு வெளிச்சமா டேங்க்கு இருந்தாங்க. அதே மாரி தான் நம்ம டேங்கும், ஜங்குக் வந்து ரொம்ப லோவா இருக்குமேது, ஒரு எனர்ஜியா அவங்க கூடயே இருந்திருப்பாங்க. ஸோ அத சொல்லமேது, அவங்க கடந்து வந்த அந்த லைஃபே பார்க்குற மாரி இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து ஒரு வெட்டிங் செயின் தான்டா. அது வந்து ஹார்ட்டும், அந்த ஹார்ட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ள வந்து வால் விடுற மாரி. ஸோ அந்த வால வந்து நம்ம ஜங்குக்ட்டயும், அண்ட் ஹார்ட்ட வந்து டேங்க்ட்டயும் குடுக்குறாங்க. ஸோ இத தான் வந்து வேர் பண்ணி விட சொல்றாங்க மாரி. வேர் பண்ணி விட்டுட்டு தாத்தாவும் பாட்டியும் தான்டா ஜங்குக்கிட்டயும், டயாங்க்கிட்டயும் எப்பயும் போல அந்த ரிச்சுவல சொல்றாங்க. "ஜங்குக், உன் கழுத்துல இருக்கது ஹார்ட். வெறும் ஹார்ட் மட்டும் இல்ல. இதுக்குள்ள உன் ஒய்ஃபோட ரத்தம் இருக்கு. இந்த ரத்த சம்பந்தம் எத குறிக்கும்னு தெரியுமா? உன் இதயத்துல எப்பயுமே உன்னோட ஒய்ஃபோட பேர் மட்டும் தான் துடிக்கணும். நீ வேலைக்கு எங்க வேணா போலாம். ஆனா உன் மனசு எப்பயுமே உன் பொண்டாட்டி சுத்தி தான் இருக்கணும். அதுதான் இந்த ரத்த சம்பந்தமான இந்த இதயத்த குறிக்குது. புரியுதா?" "புரியுது பாட்டி. எப்பயுமே இந்த மனசு என் பொண்டாட்டிய மட்டும் தான் நினைக்கும்." அப்படின்றாங்க. ஸோ தாத்தா வந்து டேங்க்ட்ட தான்டா போறாங்க. ஸோ டேங்க் கழுத்துல வந்து ஜங்குக் வந்து ஒரு வால் மாரி ஒண்ணு வந்து வேர் பண்ணியிருப்பாங்க செயினு. ஸோ அந்த செயினுக்குள்ளேயும் அந்த மாரி ரெட் கலர்ல கிறிஸ்டல் இருக்கும். "டேங், இது வந்து உன் ஹஸ்பண்டோட ரத்தம். இதையும் அதே மாரி தான். இது என்னான்னு தெரியுமா? நீ எப்பலாம் ஆபத்துல இருக்குன்னு நெனைக்கிறியோ, எப்பலாம் நீ பயத்துல இருக்கியோ, அப்பலாம் உன் புருஷன் உன்ன வந்து காப்பாத்துவான்னு அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ வேணா தனியா வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு கட்டத்துல நம்மளுக்கு ஒரு துணைன்றப்ப, உன் புருஷன் உனக்காக இருப்பான்றது தான் அந்த வாள் குறிக்குது. புரியுதாடா?" "புரியுது தாத்தா. எனக்கு எப்பனாலும் என் ஜங்குக்கு என்ன பார்த்துக்கிறான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாரி என் முழு மனசோட அவன காதலிப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு." அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் உங்களோட லவ்வ ஷேர் பண்றாங்கடா. ஸோ அந்த இடத்துல வந்து ரிச்சுவல்னால கிஸ் சீன்லாம் அவ்வளவா வராது. சாஃப்ட் அண்ட் வெட்டிங்கா தான் போகும். நம்ம ஜங்குக் தான் ஒரு எமோஷன்ல வந்து டேங்க ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சியர் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு ரிச்சுவல் இருக்கும்டா. மாலை மாத்துறது. அவங்க இதில வந்து அது ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. ஸோ டேங் சைடு வந்து நம்ம
அ ஈஸ்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெறையா பசங்கலாம் வந்திருப்பாங்க. டேங்க தூக்கி வச்சுட்டு மாலை போட சொல்லி கேட்கறது. நம்ம ஜங்குக் தான் ஈஸியா போட்டுருவாரு. ஸோ அதே மாரி தான் போட்டுட்டாரு. இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான் போடணும். நம்ம அ வில்லியம் அதுக்கப்புறம் இன்னும் நெறையா பசங்கலாம் வந்து தூக்கும்போது ஜங்குக் ஓவர் ஹைட்டா இருப்பாங்க. நம்ம டேங்கோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்கடா. பட் முடியவே முடியாது. நம்ம டேங் வந்து ஜங்குக்க பார்த்து ஒரு குழந்த மாரி ஒரு போட் குடுப்பாங்க. அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கோட கழுத்து அப்படியே தொங்கிரும் கீழ. இந்த சான்ஸ யூஸ் பண்ணிட்டு நம்ம டேங்கும் வந்து மாலைய போட்டிருப்பாங்க. ஸோ கீழ இறக்கி விட்டு வில்லியம் தான்டா ஜங்குக்க ஒரு மாரி காண்டா பார்ப்பாங்க. "என்னடா? டேய் இவ்ளோ கேவலமா அது தோத்து போவேன்னு நெனைக்கலடா நானு. நாங்கலாம் அத ஒரு 2 மணி நேரம் இழுத்துட்டு போவோம்டா. நீ என்னன்னா 2டே செகண்ட்ல" "டேய் விடு மச்சான். பொண்டாட்டிட்ட ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்? அப்படி சொல்லாத. இப்ப ஜெயிச்சுட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒழுங்கா நடக்காதுன்டு." "ஏய் அப்பல்லாம் இல்லடா." "அது சரி. சரி வாங்க" அப்படின்றாங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு தான்டா. ஸோ ரவுண்ட் டேபிள்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ தாத்தாவும் பாட்டியும் தான் வந்து அந்த மாறி மாறி பரிமாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் 2 பேருமே வந்து மாறி ஊட்டி விட்டுருப்பாங்க வாயி. "இன்னைக்கு தான்டா ஊட்டி விடுறேன் எனக்கு." ஏதாச்சும் சவுண்டு வெளிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கொரவலைய புடிச்சுருவேன். "ஏய் என்னடா! இப்ப நான் புருஷன்டா! இப்படிலாம் திட்டக்கூடாது." "அதனால தான் மெதுவா பேசுறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன்." "என்னம்மா? என்னடா அங்க முணுமுணுங்குற? உன் புருஷன என்னைக்கும் திட்டுறியா என்ன?" இல்ல பாட்டி. அதெல்லாம் இல்ல. சாப்பாடு நல்லா இல்லைன்றான். அதான் இப்படி வெளிய வந்த இடத்துல இப்படிலாம் சொல்லக்கூடாது. வாய அமைதியா சாப்பிடுங்க மாமான்ட்டேன்." "ஓ! பையன் இப்பலாம் ரொம்ப வரமாயிட்டான். என்ன ஜங்குக்?" அப்படின்றாங்க தாத்தா. ஜங்குக்கும் புரியுது எத மீன் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு தான்டா அனுப்பி விடுறாங்க. ஸோ ரூம்ல என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அங்கனக்குள்ள ஒரு கட்டிங் வச்சுக்கலாம். ஸோ இவங்க அவங்க மூமெண்ட்ட ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணட்டும். இப்படியே கட் பண்ணா டேவிட், அம்மி, ஃபெலிக்ஸ், மின்யூஜ், லைலா அண்ட் மயூரி இவங்கள தான்டா காட்டுறாங்க. ஸோ அங்க தான் நல்லா பேர் பேரா உட்காந்துருக்காய்ங்க அவைங்க பாட்டுக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அம்மிலாம் ஒரு மாரி தான் பார்க்குறாங்க. "என்னாச்சு? ஜிமின் வரேன்னு சொன்னான். இன்னும் வரலையா?" ஒரு 5 நிமிஷம் வந்துருவான்." அப்படின்றாங்க. கரெக்ட்டா அங்க ஜிம்மினும் வந்துட்டாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அ அவங்க பாட்டுக்கு அமைதியா தான்டா உட்காந்துருக்காங்க. எதுவுமே பேசல. மினூஜுக்கு ஒரு மாரி இருக்கு. "என்னடா ஆச்சு? எதுவும் பிரச்சனையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா." "நீங்க ஜங்குக் அண்ணன்ட்ட எதுவும் பேசுனீங்களா? எதுவும் தெரிஞ்சுச்சா?" "இல்லடா. அவன் எங்க போறான்னு கூட எனக்கு தெரியாது." நானும் கேட்கல அவன். தெரிஞ்சுட்டா பிரச்சனை அப்படின்டான். ஃபோனும் சிக்னல் கிடைக்க மாட்டுது. உங்களுக்கு எதுவும் தெரிய வந்துச்சா? எனக்கு எதுவுமே தெரியல மின்யோஜ். ஆனா ஷுகா, ஆரம், நாம்ஜோன், சாரி ஜேஹோப் இவங்க எல்லாமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த டயத்துல ஜங்குக் அவங்க கண்ல பட்டா கண்டிப்பா ஜங்குக் தான் பிரச்சனை. என்னால அதே மாரி அவங்கட்ட பொய்யாவும் நடிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அவங்க கஷ்டத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்கடா. மினியூஜுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு கீழ வேலை பார்க்கும்போது எப்படி பொய் சொல்ல முடியும்? அப்படின்றப்ப, அவங்களும் ஒரு மாரி கேரிங்கா தான் மினியூஜ ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ, மயிரியும், லைலாவும் தான் ஒரு மாரி சேடா இருப்பாங்க. அம்மியும், டேவிட்டும் தான். ஸோ, அம்மி வந்து இந்த விஷயத்தலாம் நீங்க பெருசா கண்டுக்கிறாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும். நீங்க உங்களோட வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. டேங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் எந்த எவிடன்ஸும் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுதல் தான்டா சொல்றாங்க. ஃபிலிக்ஸும் ஓகே அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. லைலாக்கே ஒரு மாரி தான் இருக்கு. கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஃபைனலா ஜங்குக் அவனுக்கு என்ன வேணுமோ, அத சூஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும், இந்த மாரி காட்டுக்குள்ளயா அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இருக்க போறான் அப்படின்ட்டுன்னு. ஸோ, அப்படியே அந்த நைட்டும் அங்கனக்குள்ள போதுடா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸா தான் என்ன பண்ணலாம்? எப்படி அவங்கள எதுவும் சரி பண்ண முடியுமா? ஒருவேள டேக்குக்கு வந்து அகைன் இங்க வந்தா அவங்க எப்படி சர்வே பண்றதுன்னு, இந்த மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மின்யூஜும் அத தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா போறதுக்கு முன்னாடி வந்து ஜங்குக்கு ஒரு சில வேலைய வந்து மினிஸ்ட்ட குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அது என்னான்னு லாஸ்ட்டா பார்த்துக்கலாம்டா. இப்போதைக்கு அது ஒரு அது ஹைடடாவே இருக்கட்டும். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம காட்டுக்குள்ள தான்டா. நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங்கும், ஜங்குக்கும் தான் செம்ம டைட்டா படுத்து தூங்குவாங்க. அவங்க மேலலாம்
இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமே வந்து ஒரு பர்பிள் அண்ட் நெறைய ஃப்ராக்ரன்ஸ்ல தான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழன்றனால ஒரு போர்வையில தான் பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ மார்னிங் பார்த்தோம்னா, எல்லா பூவும் அவங்க மேல தான் இருக்கும். அந்த பூ தான் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் மாரி இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நைட்டு நம்ம ஃப்ரீயா விட்டனால அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அப்படியே நம்ம டேங் தாண்டா கண்ண முழிச்சுட்டு ஜங்கோக்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ ஃபேஸ்ல வந்து அங்கங்க பூவா இருக்கும். அதுதான் வந்து கைய விட்டு சாஃப்ட்டா எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கைய விட்டு எடுக்கிறதுக்கு வாய வச்சு எடுக்கலாம்ல. ம். எடுப்பாங்க. அப்படின்ட்டு அழகா ஜங்குக்கோட நோஸ தான்டா ஹோல்ட் பண்ணி ஷேக் பண்றாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேங்க தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ டேங். ம்ஹ்ம். இப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லு. உனக்கு தான் பொண்டாட்டின்னு சொன்னா பிடிக்காதே. ஓ! நேத்து மூச்சுக்கு முன்னொரு தடவ பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டின்னு தான் சொன்னேன். அப்புறம் அன்னைக்கே நான் அடிச்சிருக்கணும். ஐ லவ் யூடா பொண்டாட்டி. ஐ லவ் யூடா டிரைவர். ஏய்! எப்பயாச்சும் மாமான்றா, இல்ல புருஷன்றா. அப்பலாம் சொல்ல முடியாது. டிரைவர்ன்னு தான் சொல்லுவேன். யூ ஆர் மை கிரேசி டிரைவர். அப்படியா? ஆமாம். அப்ப யூ ஆர் ஆல்சோ மை ஸ்பாயில்டு ரிச்சஸ்ட் பிராட். ஆ! எவ்ளோ தைரியம் தான் நான் பிராடுன்னுவ. ஆமா, திமிரு பிடிச்சவன். அப்படிதான் சொல்லுவேன். பணத்திமிரு. அப்ப அப்படிதானே பேசுவோம். வேணாம் ஜங்கோக். நான் திருப்பி கத்த ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேன். கத்து பார்ப்போம். அப்பதான் உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு என்கிட்ட எந்த வழியும் இல்ல. இப்பல்லாம் நெறையா வழி இருக்கு. அப்படியா? என்ன வழிடா? காட்டுறா, காட்டுறோம் அப்படின்றாங்க. ஜங்குக் வந்து அப்படியே டக்குன்னு டேங் வந்து கீழ படுக்க வச்சுட்டு, டேங் மேல தான்டா இப்ப அவங்க இருப்பாங்க. ஏய்! நீ வலின்னு தானே சொன்ன. இதுதான்டா வலி அப்படின்ட்டு லிப்ஸ் கிஸ் அங்க போதுடா. ஜங்குக் வந்து டக்குன்னு டேங்கோட லிப்ஸ வந்து அவங்க லிப்ஸ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் அந்த மூவ்மெண்ட் வந்து அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்லோவா போய்க்கிட்டுருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, டோர் நாக் சவுண்ட் தான் கேட்கும். நம்ம ஜங்குக் தான் ஷர்ட்ட மட்டும் மாட்டிட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஈஸ்ட் தான் நிப்பாங்க. என்னாச்சுடா? இன்னைக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. 2 பேரும் சீக்கிரம் வரீங்களா? ம். அப்புறம் உன் பொண்டாட்டிய சொல்லி சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லு. ஏன்னா, இது சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது. அ, ஆ ஓகேடா. அப்படின்ட்டு போயிடுறாங்க ஈஸ்ட்டு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாரி டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்க்கு கேட்டுருக்கும் போல. ஃபுல் ஷைல இருப்பாங்க. கீழ போனா என்ன ஆக போதா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபைனலா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ தான்டா வருவாங்க. நம்ம ஜங்குக் வந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த தாத்தா, பாட்டி கூட. நம்ம ஈஸ்ட்டு அப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் டேங்கு, அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் வந்து கிச்சன்ல தான்டா இருப்பாங்க. என்னாச்சு பாட்டி? எதுவும் வேல அப்பலாம் இல்ல டேங். ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிச்சுவல் தான். அ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து சமைச்சு ஹஸ்பண்டுக்கு குடுக்கணும். உனக்கு ஓகேன்னா பண்ணு, இல்லைன்னா வேணாம். இல்ல பாட்டி நான் பண்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? அப்படியா? ம். ஆமா. உன் புருஷனுக்காகதல்ல அப்படின்றாங்க ஈஸ்ட்ட. டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஆமான்ற மாரி தான் குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸ்ட்டு, பாட்டி இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஒரு ஸ்வீட் தான்டா பண்ணுவாங்க. நம்ம வேணா குலோப் ஜாம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அதுவும் அப்புறம் வந்து கேரட் அல்வாவும் பண்ணியிருப்பாங்க. ஸ்வீட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் தான்டா பார்ப்பாங்க. ம். கடைசில கையில அடி வாங்கி, அங்க அடி வாங்கி ஒரு டிஷ்ஷ பண்ணிட்டேன். சூப்பரா! அப்டின்றாங்க. பட் எனக்கு வந்து இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்டின்ட்டு ஒரு மாரி டவுட்டா தான் இருக்கு. ஆனா குலோப் ஜாமுன் நீங்க இப்பயே சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்களே! அதனால என்ன? நைட்டு குடு. இப்ப தான் நீ அல்வா பண்ணியிருக்கேல்ல. ம். ஆமா. ஆனா டேங் இது ரிச்சுவல் தான். நீ சின்னதா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா கூட போதும். நீ தான் வம்படியா 2 பண்ணுன. குலோப்ஜாம் சாப்பிடுற வரைக்கும் ஊறு தான் பார்ப்போம். இல்லன்னா தான் உன் புருஷன் எத குடுத்தாலும் தின்னுவியான்றல்ல. அப்புறம் என்ன? அப்பில்லாம் இல்ல. ஆனா நல்லா இருக்கணும்ல.
அப்படின்றாங்க. ஸோ அது மாரி சிரிச்சுக்கிட்டு தான்டா அங்கருந்து 3 பேரும் வெளிய வந்து சாப்பாடெல்லாம் பிளேஸ் பண்றாங்க. ஸோ பிளேஸ் பண்ணிட்டு நம்ம டேங் வந்து ஜங்குக்கு தான்டா பரிமாறுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணமேது ஜின்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு இது இப்படி பழக்கமாயிருச்சு டேங் இதெல்லாம் யாரும் சொல்லிக் குடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு ஒரு மாரி ஷையா ஸ்மைல் பண்ணிட்டா ஜங்குக் வந்து பரிமாறுவாங்க. ஜங்குக் நெறைய தடவ சொல்லியிருப்பாங்க, "அதெல்லாம் வேணாம் டேங் நீ உட்காருன்ட்டுன்னு." பட் டேங் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் பரிமாறியிருப்பாங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இனிப்பு தான்டா சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் சாப்பிட்டுட்டு, "நல்லா இருக்கே" அப்படின்ட்டு வந்து பாட்டிட்ட சொல்லுவாங்க, "பாட்டி சூப்பரா இருக்கு" அப்படின்ட்டுன்னு. பாட்டி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "டேய் அது நான் பண்ணலடா, உன் பொண்டாட்டி பண்ணா. உன் பொண்டாட்டிட்ட சொல்லு." அப்படின்டுவாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி இருக்கும். அப்படியே டேங்க தான்டா பார்ப்பாங்க. டேங் சக்குன்னு அவங்க கையெடுத்து பின்னாடி வச்சுக்கிருவாங்க. "டேங் கைய காட்டு." "ஜங்குக் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு." "கைய காட்டுன்னு சொல்றேல்ல." அப்படின்றாங்க. பட் டேங் வந்து காட்டுற மாரி இல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குனு அவங்க கையெடுத்து முன்னாடி தான்டா பார்ப்பாங்க. ரொம்ப இருக்காது. சின்ன அந்த கேரட் வந்து சீக்கும் மீது லைட்டா கையில சீச்சிருப்பாங்க போல. அந்த காயம் தான் ஒரு மாரி இருக்கும். ஒரு 2, 3 ஃபிங்கர்ஸ்ல இருக்கும். இத பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ அவரு அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாரு. எந்திச்சு டேங்க கூட்டிட்டு ரூமுக்கு தான்டா போவாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து தான் வச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. "ஜங்குக் நான் உனக்காக கஷ்டப்பட்டு பண்ணேன். எதுக்காக நீ சாப்பிட மாட்ற? ஆ? ஆ நான் உன்ட்ட கேட்டேனா எனக்காக அத பண்ணுன்ட்டு? ஆ? ரிச்சுவல்னா பண்ண தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதுல." ஜங்குக் வந்து கொஞ்சம் கோவமா தான்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, கூட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளயே இப்படி ஃபர்ஸ்ட்டு கால் காயம் பட்டுச்சு. இப்ப கையி. அது வந்து அவருக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. வந்த நாளே நான் அப்படி அவன காயப்படுத்துறேன் அப்படின்ட்டுன்னு. டேங்க்கும் அது புரியுது. அவரும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட செக்ஸ தான்டா கன்னத்த தான் அவர் கையில புடிச்சு அவர பார்க்குற மாரி ஃபேஸ் பண்றாரு. "டேய் இங்க வாரு. வரமேது நீ என்ன ஆடம்பரமா பார்த்துக்கிறன்னுலாம் நான் உன்னைய நம்பி வரல. நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு புடிச்ச மாரி நான் இருப்பேன்னு தான் நம்பி வந்தேன். இப்ப என்ன? ஆ? எனக்கு பண்ண தெரியாதுன்னு நான் உன்கிட்ட போய் சொல்லணுமா? எனக்கு சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும்னு நெனச்சியா? இதெல்லாம் தாண்டி நான் பண்ணணும்னா, ரிலேஷன்ஷிப் எப்பயுமே 50-50யா இருக்காதுன்னு உனக்கும் தெரியும்ல. வெறும் உன் எஃபெக்ட் மட்டும் வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ப ரன் பண்ண முடியும்னு நெனைக்கிறியா? ஜங்குக், நான் உனக்காக ஒண்ணு பண்றேன்னா, அது அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணல. எனக்கு புடிச்சிருக்கு நான் பண்றேன். புரியுதா? அது இல்ல டேயாங் அது. ஜங்குக் ப்ளீஸ். நீ எத யோசிச்சு இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா, நம்மளுக்கு புடிச்சவங்களுக்காக ஒண்ணு பண்ணும்போது, அதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நான் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தேன் ஜங்குக். உனக்காக நான் அதெல்லாம் பண்ணும்போது. ப்ளீஸ்டா. நம்ம லைஃப் இன்னும் மாரி இல்ல. உன்ன மட்டுமே என்னால கஷ்டப்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இப்படி பேரண்ட்ஸ விட்டு கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறோமே! கூட்டிட்டு வரும்போது ஒண்ணும் தெர்ல. ஆனா எனக்காக நெறைய இழக்கணுமோ! அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக்டா அவங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியல. நம்ம டேக்குக்கோட லைஃப்லாம் பார்த்தோம்னா, அந்த காட்டுக்குள்ள அவ்ளோ அழகா போது. எந்த ஒரு பயமும் இல்ல. விடிஞ்சா யாரு நம்மள தேடி வந்துருவாங்களா? யாரு நம்மள ஜங்குக்கூடருந்து பிரிஞ்சுருவாங்களா? அப்படின்ட்டு டேங்க்கும் பயம் இல்ல. அதே மாரி ஜங்குக்கும் பயம் இல்ல. இப்போதைக்கு அவர் வந்து டேங் கூட அவரோட லைஃப்ப செம்மையா வாழ்றாங்க 2 பேரும். அந்த மார்னிங் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம சன்ரைஸ் ஆகுது. அதே மாரி தான் நைட்டுமே எந்த ஒரு பயமும் இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பயம் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. சின்ன சின்ன சண்ட, அதில நெறைய காதல் அந்த மாரி. அதில தாத்தா, பாட்டி, வில்லியம் ஈஷ் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப இவங்கட்ட பாசமா நடந்துக்கிறாங்க. ஸோ அப்படிதான் ஒரு நாள் வந்து நம்ம பசங்க எல்லாம் டேங் கூட, ஜங்கு கூட ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில வந்துட்டு அந்த பசங்களோட அம்மா, அப்பாலாம் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நைட் டைமு. ஸோ தூங்கணுன்ட்டு. ஸோ இத பார்க்கும்போது டேங்க் வந்து சடனா அவங்க அம்மா, அப்பா ஞாபகம் வந்திருக்கும். அவங்க அண்ணேங்க ஞாபகம்லாம். ஸோ அதில வந்து அவர் ஃபேஸ் வந்து லைட்டா கொஞ்சம் சுருங்கியிருக்கும். அத ஜங்குக்கும் நோட் பண்ணுவாரு.
ஸோ அப்படியே வந்து நம்ம டேங்கும் எதுவுமே பேசாம அந்த ஸ்டெப்ஸ்ல தான்டா உட்காந்துட்டு, அங்க எல்லாரும் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது, இந்த மாரி மூமெண்ட்ட தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கும் டேங்க பார்த்துக்கிட்டே தான்டா ஸ்டெப்ஸ்ல நடப்பாங்க. நடந்துட்டு அ டேங்கோட ஒரு ஸ்டெப் கீழ இறங்கி உட்காந்து அப்படியே டேங்கோட லேப்ல தான்டா அவங்க தலைய வச்சுட்டு படுத்திருப்பாங்க. டேங்கும் அப்படியே வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஜங்குக்கோட ஹேர தான் ரப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா? அப்பா, அம்மாவ மிஸ் பண்றியா?" "ம்ஹ்ம். கண்டிப்பா. மிஸ் பண்ணலேன்னு பொய் சொல்ல முடியாதுல்ல." "அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, கண்டிப்பா அப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அதனால நீ இதெல்லாம் யோசிக்காத சரியா?" "டேங்." சொல்லுடா. உனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுதா?" யாருக்கு தான் தோணாம இருக்கும்? சின்ன வயசுலேருந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க கைக்குள்ளேயே இருந்துட்டேன். திடீர்னு டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் தான். ஆனா அதுக்குன்னு பார்க்கணுன்லாம் நெனைக்கல. ஏன்னா எனக்கு நீ இருக்கேல்ல, அது போதும். அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் வந்து என்ன சொல்ல அவரும் அமைதியா தான் இருக்காரு. டேங்கோட அந்த கால அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டு. டேங்கும் அத ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு தான்டா இருக்காங்க ஜங்குக்கவே. "ஜங்குக், ம் இங்க பாரு. நீ இத பத்தி எதுவுமே யோசிக்க வேணாம். கொஞ்ச நாள் ஒருவேள அப்பா, அம்மா அக்செப்ட் பண்ணியிருந்தாலுமே, நான் உன் வீட்ல அங்க வந்து இருந்திருந்தாலும், அப்பா, அம்மா ஞாபகம் அப்பப்போ வரதான் செய்யும். இதெல்லாம் நேச்சர் தான். சரியா? ஏன்? நான் ஒருவேள ஃபீல் பண்ணா நீ என்ன க சமாதானப்படுத்த மாட்டியா?" "கண்டிப்பாடா. ஆனா, நீ சின்னதா கூட முகம் சுளிச்சா என்னால தாங்க முடியல டயாங்." "அப்பன்னா இந்த பொண்டாட்டிய நீங்க ரொம்ப லவ் பண்றீங்கன்னு அர்த்தம்." "ம். ரொம்ப தான்டா. ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல." "நல்லதுல்ல. அப்பதான் வேற எதோ பின்னாடி போமாட்ட. இல்லன்னா டக்குன்னு என்ன கழட்டி விட்டாலும் கழட்டி விட்டுருவ." "யாரு? நானாச்சும் உன்ன கழட்டி விடுறதாச்சும். ஒரு என்னால்லாம் உன்ட்ட திட்டு வாங்காம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுடா." அப்படின்றாங்க. டேங்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேர தான்டா கோம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஜங்குக் வந்து எந்திரிச்சு டேங்கோட ஹேண்ட தான் புடிக்கிறாங்க. "டேங், நான் நாளையிலேருந்து வேலைக்கு போறேன்டா. ஆ நம்ம இவங்கட்ட ஹெல்ப்பா தான் வந்து இருக்கோம். அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே டிபெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதான் நாளையிலேருந்து வில்லியம் கூட காட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற?" "ஜங்குக் உன்னால." "ஏய், இதெல்லாம் எனக்கு பெரிய வேலைலாம் இல்ல. நான் பார்த்துக்கிருவேன். நீ பத்திரமா இருந்துக்கோ சரியா?" "நீ பார்த்துக்கிருவேல?" "நான் பார்த்துக்கிருவேன்டா. நீ எதுவும் பயப்படாத. முடிஞ்ச அளவுக்கு பாட்டி கூடயே இரு. சரியா?" சரிடா. ஆனா ஒண்ணு, போற இடத்துல பார்த்து பத்திரமா வேலை பார்க்கணும். எப்பயுமே வில்லியம் கூட தான் இருக்கணும். புரியுதா? ப்ராமிஸ்டா." அப்படின்றாங்க. சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ட தான்டா கிஸ் பண்றாங்க. அவ்ளோ அழகா இருக்கு. ஒருத்தவங்கள ஒருத்தவங்க புரிஞ்சுகிட்டு அவங்க லைஃப அவ்ளோ அழகா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கிம் வீடு சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. மித்ராலாம் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எந்நேரம் நம்ம பசங்க எப்படி இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? ஏன்னா சிட்டி சைடு ஃபுல்லாமே அலசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க இருக்கிறதுக்கான அடையாளமே தெர்ல. ஏன் ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போயிருக்காங்கன்றது கூட அடையாளம் தெர்ல. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நெறையா தடவ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் யாருமே சொல்ல மாட்டாங்க. "எங்களுக்கு தெரியாது. நாங்க லாஸ்ட்டா அவன எப்ப பார்த்தோன்னு கூட எனக்கு மறந்துருச்சு." அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விடுவாங்க. சுகாக்கெல்லாம் நல்லா தெரியும். அம்மிக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும் அப்படின்ட்டுன்னு. ஆனா அம்மியெல்லாம் வாய தொறக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம மயூரியும் சரி இத பத்தி ஓப்பன் பண்ணல. சுகாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிம்மி ஜிம்மினும் சரி வர வர சுகா கூட அவ்வளவா பேசுறதும் இல்ல. அவங்களுக்குமே பயமா இருக்கு. அவங்க அண்ணனுக்கு என்னாச்சு அப்டின்ட்டுன்னு. ஸோ அப்பப்போ மின்யூஜ், ஃபிலிக்ஸ் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்லாம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்ன ஆனாலும் அவங்கள வந்து சேவ் பண்ணவே முடியல அப்டின்ட்டுன்னு.
ஸோ இப்படியே தான்டா அந்த வீக்கும் அவங்களுக்கு போய்க்கிட்டுருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைங்க காலையில தம்பிய தேடி போனாங்கன்னா, வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மாரி வீடே ஒரு மயான அமைதியில தான் இருக்கும். வருண்லாம் ஆஃபீஸ்க்கே இந்த 1 வீக் போயிருக்க மாட்டாரு. ஏன்னா, டேங் காணாம போயிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அதில ஒரு சில பேர் வந்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்றது, இந்த மாரி அவங்களுக்கு தெரிஞ்சத வந்து கதை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து வருணுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். நம்ம பையன பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க. ஆனா, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ, அதனாலயுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அமைதியா தான் இருந்திருப்பாங்க வருணும். அதனால கொஞ்சம் ஆஃபீஸ் போறத அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்படியேடா ஒரு 1 மந்த்துடா ரொம்ப ஹேப்பியா நம்ம டேங்கோட லைஃப்லாம் இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு டிஃபன்ல தான் போட்டு ஜங்குக்கிட்ட குடுப்பாங்க. ஜங்குக்கும் டேங்க தான் ஒரு மாரி பாவமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா ஆஃபீஸ் வேலைக்கு போணும்ல, போ வேணாமா?" "ஏய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட இருக்கேன்டா. நீ வேற நைட்லருந்து ஒரு மாரி டயர்டாவே இருக்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளைமேட் டிஃப்ரெண்ட்டா சேஞ்ச் ஆனா இப்படி தான் இருக்கும்னு பாட்டி சொன்னாங்க. நான் அப்புறமேல் பாட்டிட்ட மருந்து வாங்கிக்கிறேன். நீ போ." இல்லடா அது வந்து போன்னு சொல்றேல்ல, வில்லியம் அண்ணா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெளம்பு." அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கருந்து தள்ளி தான்டா விட்டுறாங்க. ஈஸ்டர்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட 2 மந்த் 3 மந்த் பெல்லில தான் கை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அந்த எட்ஜ் போற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே தான் போய்க்கிட்டே இருப்பாங்க. டேங்கும் ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு பாட்டிட்ட தான்டா போவாங்க. ஸோ ஜங்குக்க அனுப்பி விட்டுட்டு ஒர்க்கெல்லாம் அவங்க வீட்ல முடிச்சுட்டு, டேங்கு, அப்புறம் ஈஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்து பாட்டிட்ட தான் வருவாங்க. பாட்டி வந்து எப்படின்னா, அங்க காட்டுல கிடக்கிற இயற்கை பொருட்கள வச்சு பெர்ஃப்யூம் பண்றது, மருந்து இந்த மாரி வச்சு பண்ற மாரி வேல தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா டேங்க் வந்து டாக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால, இயற்கை மருத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுப்பாங்க டேங்க்கு. டேங்க்குமே போக போக இன்ட்ரெஸ்ட் ஆயி, டேங்குமே அத பத்தி ரொம்ப கத்துக்கிற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜாலியா அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. "பாட்டி, நீங்க ஏன் இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணி விக்கக்கூடாது? கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்ல." "டேங், இதெல்லாம் நான் லாபத்துக்காக பண்ணல. என் மனசுக்காக பண்றேன். இந்த காட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொன்னுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்த காட்டுக்குள்ள எங்களோட அனுமதி இல்லாம ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வரதுக்கும் தடை குடுத்துருக்கோம். இது பூர்வீகமா நாங்க இருக்கிறது. ஒருவேளை இந்த மாரி அரிய வகையான பொருட்கள்லாம் இங்க கிடைக்குதுன்னு யாருக்காச்சும் தெரிய வந்துட்டா, என்ன நடக்கும்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அதனால தான் கொஞ்சமா கிடைச்சாலும் போதும்னு இருக்கோம்." "ஏன்டா? உனக்கு இன்னும் நெறையா கத்துக்கிறணுமா?" "ம். ஆமா பாட்டி. இந்த காட்டுல ஒவ்வொன்லயும் நெறையா அதிசயம் இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். நீ சொல்றத பார்த்தா இங்கேயே செட்டில் ஆகுற மாரி இருக்கு." அப்படின்றாங்க. டேங்கோட ஃபேஸ் லைட்டா வாடுது. ஒரு மாரி சேட் ஆகுது. ஸோ பாட்டியும், ஈஸ்ட்டும் புரிஞ்சுகிட்டு தட்டி குடுக்குறாங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலான்னு. "அப்படி இல்ல பாட்டி. எனக்கு இப்போதைக்கு வெளிய போணும்னு ஒரு ஆசையே வரல. வெளியலாம் போனா ஒரே ஜட்ஜ்மெண்ட்டான உலகம். அதுக்குள்ள இருக்கிறதுக்கு இங்க இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் மிஸ் பண்ணுவோம். ஆனா இங்க இருக்கும்போது நிம்மதியா இருக்குல்ல." "டேங், என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில இருந்து நம்மளால ஓடி ஒளிய முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கை நம்மள திருப்பி நம்மளோட இடத்துக்கு கூட்டிட்டு போக தான் செய்யும். ஒருவேளை நீயும் ஜங்குக்கும் அந்த மாரி சூழ்நிலைய ஃபேஸ் பண்ற மாரி வந்துச்சுன்னா, பயப்படாத. துணிஞ்சு எதா இருந்தாலும் முடிவெடு. சரியா?" சரி பாட்டி." அப்படின்றாங்க. ஸோ பேசிக்கிட்டே அப்படியே அவங்க வேலையும் பார்க்குறாங்கடா. ஃபைனலா லஞ்ச் டைம் தான். ஸோ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து மார்னிங் வெள்ளனா போணுன்றனால பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கட்டி குடுத்துருப்பாங்க. ஸோ சாரிடா. ஸோ லஞ்ச் வந்து நம்ம ஈஸ்ட்டு, டேங்கும் தான் போய் குடுப்பாங்க. எப்பயாச்சும் பக்கத்துல வேலை அப்படின்னா, இவங்க தான் போய் குடுக்குறது இருக்கும். தூரத்துலனா முன்னாடியே தாத்தா சொல்லிருவாங்க. இந்த மாரி தூரத்துல சாப்பாடு சேர்த்து குடுத்துருங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ டேங்கும் அந்தாண்ட சாப்பாடு வந்து கட்டிட்டு ஈஸ்ட்டு டேங்கும் தான் போய்க்கிட்டுருப்பாங்க. ஸோ அந்த சைடு எல்லாமே ஃபுல்லா பச்சை பச்சேன்னு இருக்கும். சின்ன சின்ன விலங்குகள், மயில் இந்த மாரி நெறையா இருக்கும்டா.
அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா நம்ம ஜங்குக் தான்டா மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாரு. ஜங்குக், ஈஸ்ட் எல்லாருமே அங்க ஊர் மக்களே. அந்த கொஞ்சம் ஒர்க் பண்ற எல்லாருமே மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்க் இத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். இப்படி இவன் வந்து கஷ்டப்படணுமா? அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜங்குக்கும் டேங்க பார்த்தோனே ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த கோடாரிய தானே கீழ வச்சுட்டு ஈஸ்ட்ட சொல்லுவாரு. சாரி வில்லியம்ட்ட சொல்லுவாங்க. வில்லியமும் ஈஸ்ட்ட பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க கப்பல்ஸ் தனியா வந்திருப்பாங்க. நம்ம டேங் வந்து அப்படியே ஜங்குக் கிட்ட தான் வந்து சாப்பாடு அந்த தூக்கு மாரி இருக்கும். அதில தான் போட்டிருப்பாங்க. அதுதான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அப்ப வந்து ஜங்குக் வந்து கைய நீட்டுவாரு. பார்த்தா அதில வந்து துணிய கெட்டுன மாரி இருக்கும். டேங் அப்படியே ஜங்குக்க தான் மொறச்சு பார்ப்பாங்க. "என்னடா கையில இது?" இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அது வந்து மரம். சங்குக்கு உன்ன கொன்றுவேன். எத்தன தடவ சொல்லியிருக்கேன், காயப்படாம வேல பாருன்ட்டுன்னு. காயப்படாம எப்புட்றா? சின்ன காயம் தான். மொத நீ துணிய கழட்டு." டேங் நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. கழட்டுன்னு சொன்னேன்." அப்படின்றாங்க. ஜங்குக் கழட்டும்போது தான் அந்த காயம் ரொம்ப பலமா இருக்கும் கையில. ஸோ பார்த்தா என்னமோ மரம் கீழ விழுகும்போது அத தாங்கி புடிச்ச மாரி இருந்திருக்கும். ஸோ டேங்கும் ஒரு மாரி கோவமா தான் ஜங்கூக்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு பக்கத்துல செடியெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அத தான் எடுத்து அந்த கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக்கு. நான் இல்லடா அது வந்து வெட்டும்போது தெரியாம மரம் மேல விழுகுற மாரி வந்துருச்சு. அதான் தாங்கி நான் இப்ப எதுவுமே உன்ட்ட கேட்கல. டேங் அழுகாதடா! அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணும் அழுகல. என்ன பார்த்தா உனக்கு என்ன வீக்கா இருக்கா? அப்டின்ட்டு அவங்க ஒரு மாரி அழுதுகிட்டு தான்டா சொல்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண இந்த மாரி லைஃப் அப்டின்றப்ப சின்ன சின்ன விஷயங்கள அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்டின்றப்ப நம்ம டேங்கும் சரி, ஜங்குக்கும் சரி மோஸ்ட்லி அத வெளிய காட்ட முடியாம தான் இருக்காங்க. டேங் ம். பரவால்ல. நாட்டு வைத்தியம் நல்லா கத்துக்கிட்ட போலயே! இப்பயே இந்த புண்ணு சரியான மாரி ஃபீல் ஆகுது. பாட்டி தான் சொல்லிக் குடுத்தாங்க. "ஜங்குக், இதுவும் ஒரு டாக்டர் மாரி தான். அதனால நீ தேவையில்லாம மண்டைய போட்டு பிச்சுக்கிறாத." "டேயாங், நான் நம்ம வீட்டுக்கு பக்கம் போலான்னு நெனைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உனக்கும் இந்த மாசத்தோட செம் லீவ் முடியுதுல்ல? ஜங்குக் நீ அட்லீஸ்ட் படிப்புக்காச்சும் போவோமே! கண்டிப்பா பேரண்ட்ஸ்லாம் படிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதான்டா, நீ என்ன நெனைக்கிற?" "நான் தான் சொல்றேன்ல, எனக்கு படிக்கணும்லாம் ஆசை இல்ல." "டேய்! உன் வயச பத்து பாரு. நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக, என்னால உனக்கு எதுவும் தர முடியாதுன்னு இல்ல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேணான்னு சொல்லாத டேயாங். செம் லீவ் முடிஞ்சு 1 மந்த் லீவ் போட்டுக்கலாம். அதனால யோசிச்சு முடிவெடு. ஆனா நான் போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன்." "ஏன்டா? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா?" இங்க இருக்க யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? ஆனா நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. ம். ஒருவேள நம்மளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் வந்துட்டா, ஜங்குக் என் குழந்தைங்க அந்த ஜட்ஜ்மென்ட்டான உலகத்துல வாழ்றத விட, இந்த இயற்கையோட வாழ்றத நெனச்சு நான் சந்தோஷம் தான் படுவேன். தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போணும்னு மட்டும் நெனைக்காத. நான் இங்கேருந்து உண்மையிலேயே வரமாட்டேன். மீறி கம்பல் பண்ணேன்னா, அப்புறம் நான் ஏதாச்சும் டேய் சரி நான் இப்ப எதுவும் பேசல. போதுமா? விடு. அப்டின்றாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து டேங் எப்படியாச்சும் அந்த டாக்டரேட் வந்து முடிக்கணும். ஏன்னா டேங்க்கு அது ரொம்ப எவ்வளோ பிடிக்கும் அப்டின்றது ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஆனா டேங்க் வந்து அத புரிஞ்சுக்கிறது மாரியே இல்ல. அவங்களுக்கு வந்து இதுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப சேஃபாவும், ஹேப்பியாவும் இருக்கும். எப்ப யார் என்ன பண்ணுவாங்க அப்டின்ட்டு பயம் இல்லாம இருப்பாங்க. அதனால தான் வந்து ஜங்குக் எவ்வளோ கேட்டாலுமே வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதுதான் ஜங்குக் வந்து திருப்பி கேட்டிருப்பாங்க. பட் வந்து நம்ம டேங்லாம் ம்ஹ்ம். ஸோ, அப்படியே தான்டா நம்ம டேங் தான் கையில புண்ணு இருக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, ஈஸ்ட்டும் வில்லியமும் தான் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க இவைங்கள பார்த்துட்டு. நம்ம ஜங்குக்கு, டேங் அப்படியே அங்க வேலை பார்க்குறத ஆளுகள தான்டா பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வேலை பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் சாப்பிடுவாங்க. "தாத்தா எங்க?" காணோம் ஆளவே. ம். பக்கத்துல ஏதோ இடம் எதுவும் இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. ஓ! இன்னும் எவ்வளோ மரம் வெட்டணும்?
அவ்வளோதான்டா இந்த ஏரியா மட்டும்தான். வெட்டிட்டோன்னா அன்னைக்கு வண்டியில அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களுக்கு தான் வேலை இருக்கும். பாட்டி இங்கனக்குள்ள ஃபுல்லா மூலிகை செடி போடணும்னு சொன்னாங்களாம். அப்படியா? அதான் அங்க விதையெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருக்கலாம். இன்னையோட இங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளிய தான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. போய் தான் பார்க்குற மாரி இருக்கும். ம். இந்த மரம்லாம் வெட்டலாம்ல? வெட்டலாம்டா. அது வந்து பழுத்த மரம் தான். இதுக்கப்புறம் அதில காய் எதுவும் வராது. அதனால தாத்தா பார்த்து தான் வெட்ட விட்டுருக்காரு. நல்ல மரத்த எப்படி அவர் வெட்ட விடுவாரு? அது மட்டும் இல்லாம, அதெல்லாம் வேரோட விழுகுற மாரி இருந்துச்சு. திருப்பி ஊண்டி வைக்கவும் முடியாது. அதனால தான். ம். சரி. அப்ப நான் பாட்டிட்ட போயி சொல்றேன் இத. சரிடா. உனக்கு நைட் என்ன சமைச்சு வைக்க? நைட்டா? நைட் எதுவும் வேணாம். நீயே பார்த்து ஏதாச்சும் சமைச்சு வை. ம். அப்புறம் ஜங்குக். சொல்றா. ஆ. ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காம வேலைய மட்டும் பாரு. நான் இங்கேயே ஹாப்பியா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நமக்கு சேவிங்கும் போதுமான அளவுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. அதனால தேவையில்லாம எதையும் யோசிக்காத. புரியுதா? ம். பார்த்து பத்திரமா வேல பாரு. சரிடா. அப்படின்றாங்க. டேங் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா ஒன் டைம் கிஸ் பண்ணிட்டு, அப்படியே வில்லியம் கூட தான் அங்கேருந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ போறப்போ அப்பப்போ ஜங்குக் வந்து திரும்பி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அவங்க ஹேண்ட்ல கெட்டிவிட்ட துணிய பார்த்துட்டு அப்படியே வேலை பார்க்க தான்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திருப்பி. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். திருப்பி அந்த கோடாலிய புடிச்சு வெட்டுறது. வில்லியமும் சொல்லுவாங்க, "வேணான்டா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு." பட் வந்து நம்ம ஜங்குக்லாம் கேட்குற மாரி இருக்காது. அவர் பாட்டுக்கு வேலைய தான் பார்ப்பாரு. இதெல்லாம் டேங்க்குமே பார்க்க ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங்க் வந்து ஒரு மாரி தலை சுத்தி மயக்கம் வர மாரி அப்படியே குடல்லாம் பெரட்டிக்கிட்டு வரும். அவங்களோட கான்ஷியஸே இல்லாம வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஈஸ்ட் தான் அப்படியே அந்த தண்ணி வந்து கேன் வந்து மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஃபுல்லா இருக்க கேன வந்து வில்லியம்க்கு குடுத்துட்டு, காலையில குடுத்த கேன வந்து திருப்பி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதில கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுதான் டேங்க்கு குடுத்துட்டு வாஷ் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில உட்காந்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்துக்கிட்ட. நம்ம வில்லியம் நம்ம ஈஸ்ட் தான்டா வந்து செக் பண்ணுவாங்க நாடிய பிடிச்சு. ஏன்னா 1 வீக்கா டேங்க் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு உடம்பெல்லாம் அப்படின்னு. நம்ம ஈஸ்ட் செக் பண்ணும்போது டேங்க்குமே ஒரு மாரி நர்வஸா இருக்கும். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படின்ற மாரி. ஈஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணுவாங்க சாஃப்ட்டா. "ஏய் ஈஸ்ட் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல?" "டேய் டேயாங்கா நீ அம்மாவாயிட்டடா! ஆ, ம். நீ அம்மாவாயிட்ட புரியுதா?" எங்க அண்ணன் சொன்னது உண்மதான் போல. 1 மந்த்லயே அவனோட திறமைய காட்டிட்டான். யாருக்கு தெரியும் 1 மந்த்தா என்னான்னு? போயிட்டு பாட்டிட்ட கேட்டா தான் தெரியும். 1 மந்த்தா இல்ல 1 வீக்லயே இதெல்லாம்ன்னு. ஏய்! அப்படிலாம் இல்ல. சரி வா போய் எங்க அண்ணன்ட்ட சொல்லலாம். அப்படின்ட்டு நம்ம ஈஸ்ட் வந்து மெதுவா அங்கருந்து ஜங்கூக் இருக்க சைடு தான்டா போக பார்க்குறாங்க. பட் டேங் வந்து அதுக்குள்ளேயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வேணாம். உங்க அண்ணன்ட்ட இத நானே ஸ்பெஷலா சொல்லிக்கிறேன். ஓ! ஓ! சர்ப்ரைஸா? சரி ஓகே, ஓகே. பண்ணுங்க. நடத்து, நடத்து. இப்ப வா பாட்டிட்ட போய் செக் பண்ணுவோம். அப்படின்றாங்க. நேரா வந்து பாட்டிட்ட தான்டா போயிருப்பாங்க. பாட்டிட்ட சொன்னோனே பாட்டிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. அவர் எடுத்து அவங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. நாடி செக் பண்ணிட்டு, டேங்க் வந்து அந்த நாட்டு சர்க்கரை தேனும் ஏதோ கலந்து குடுப்பாங்கடா. ஒரு தேன் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. நல்ல விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்ட்டுன்னு. ஸோ, இதெல்லாம் ஜங்குக்கிட்ட எப்படா சொல்லுவோம் அப்படின்னு தான் நம்ம டேங்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து டெஸ்ட்டு தான்டா எடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியத்துல தான் எடுப்பாங்க. எப்ப தங்கியிருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ பார்த்தா 2 வீக் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கும். டேங்க்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இத கேட்கும்போது. கடைசியில நான் என்ன ஆசைப்பட்டேனோ அது நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க டேங்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு வீட ஃபுல்லா ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு ஜங்குக் வரதுக்காக தான்டா வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே வந்து கட் பண்ணா நம்ம ஷுகா சைடு தான்டா.
செம்ம கோவத்துல இருப்பாங்க சுகாலாம். நம்ம ஜிம்மின்லாம் இப்ப வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்புறது இந்த மாரி தான் இருக்கும். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்ட்டு கோவத்துல ஜிம்மின் கூட தான் ஜிம்மின் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மினும் வந்து ஒரு மார்னிங் டியூட்டோரியல் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. "ஏய் எங்க போன நீ?" "நான் எங்க போறேன்? வேலைக்கு தான் போனேன்." "எதுக்காக வேலைக்கு போன?" "ஆ நான் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல." "சுகா, ஒரு சில விஷயத்த உங்களால புரிஞ்சுக்கிறாதப்ப என்னையும் புரிஞ்சுக்கிறணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில இன்னொரு தடவ தடையிடாதீங்க." "ஜிமின் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் நம்ம ஃப்யூச்சருக்காக சொல்றேன். என்னோட ஃப்யூச்சர். நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாமா? அந்த காட்டுக்குள்ள போய் வச்சு ஃபர்ஸ்ட்டு என்ன டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப இங்க. தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்களேன்." சுகா ஜிமின் நான் அப்படி சொல்லல. அது வந்து சுகா ப்ளீஸ். என் வாழ்க்கை நான் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன திருப்பி திருப்பி அந்த வீட்டுக்கு தான் கூப்பிடுறீங்க. அங்க வந்தாலும் நான் உங்க மூஞ்சில முழிக்க கூட மாட்டேன். புரியுதா? நீங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிருவீங்க. நான் அந்த காட்டுக்குள்ள யாரு யாரு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாம பைத்தியக்காரன் மாரி இருந்திருப்பேன் சுகா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு சேஃப்டின்னு நெனைக்கிறீங்க. ஆனா என்னோட உண்மையான சேஃப்டி என்ன தெரியுமா? நீங்க என் வீட்டு பக்கம் வராம இருக்கிறது தான். நீங்க இங்கிட்டு வரனால தான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை நெறையா வருது. புரியுதா? அப்டின்னுவாங்க. ஏன்னா சுகா வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு பணக்காரங்க பையன் அப்டின்னா, ஒரு இடத்துக்கு போனா நெறையா மீடியாஸ் இதெல்லாம் வரும் அப்டின்ட்டுன்னு. நம்ம சுகா ஓயாம போறனால ஜிம்மினுக்கு அது வந்து நெறையா ப்ராப்ளமா வரும். ஸோ பட் இதனால தான் மயூரியும், சுகாவும் பிரேக்கப் ஆனாங்களா அப்டின்ட்டு நெறையா பேச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சுகா என்ன நெனச்சிருப்பாருன்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் வராம இருக்கிறதுக்கு ஜிம்மின் அந்த காட்டுக்குள்ள ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்க போய் வைக்கலாம் அப்டின்னு நெனச்சிருப்பாரு. பட் ஜிம்மினுக்கு வந்து அதில சுத்தமா விருப்பமே இருக்காது. அதனால தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் சும்மா சுகாலாம் கேட்பாருன்னு நெனைக்கிறீங்களா? "ஏய் ஜிம்மின் அப்படி இல்லடா. காட்டுக்குள்ள இருந்தா நீ சேஃபா இருப்ப. நீ எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. நான் உன்ன பத்திரமா" அப்படின்னு தானே சொல்றாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கருந்து வேகமா வெளிய வந்துட்டாங்க. ஜிமினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. நம்ம சுகா நேரா கார்ல போயிட்டு ஜேஹோப் தான்டா கால் பண்றாங்க. "அண்ணா அது வந்து டேங் இருக்க இடம் கண்டுபிடிச்சாச்சு. அண்ணா அங்க தேல. ஆமா. ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நீ சீக்கிரம் வா. நானும் ஆரம்பம் அந்த வழியா தான் போய்க்கிட்டு இருக்கோம். இப்பயே வந்துட்டேண்ணா. அப்புறம் ஃபெலிக்ஸ்ட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத." "ம். சரிண்ணா." அப்படின்றாங்க. நான் ஜேஹோப் வந்து சைலண்டா இருப்பாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடிக்குது அப்படின்ட்டு நம்ம டேங்கு, ஜங்குக்கும் பாஸ்ட்ல போன இடத்தெல்லாம் வந்து தேடி பார்ப்பாங்க. எங்கெங்கலாம் போயிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அந்த மாரி தான் ஜங்குக்கோட அப்பா, அம்மா கல்லறை அந்த மாரி நெறைய இடத்துக்கு போயிருப்பாரு ஜேஹோப்பு. அதில வந்து மிச்சம் இருக்கிறது அந்த ஃபாரஸ்ட் மட்டும் தான். ஆரம்பம் நெறைய சொல்லியிருப்பாங்க. ஃபாரஸ்ட்குள்ளலாம் வாய்ப்பே இல்ல அப்டின்ட்டுன்னு. கண்டிப்பா ஒன் டே வந்து 2 பேர் தனியா இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. உள்ள என்னமோ இருக்கு. அப்டின்ற மாரி தான் ஃபாரஸ்ட் ஆஃபீசர் மூலியமா உள்ள ஒரு கிராமம் இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள நாங்க போறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. அப்டின்ட்டு தெரிய வந்திருக்கும். ஸோ அத ஸ்கேன் பண்ணி தான் வந்து நம்ம ஜேகோப் வந்து பிளானே போட்டிருப்பாரு. அதனால தான் கொஞ்சம் எதுவுமே சொல்லிடாம இருந்திருப்பாரு. ஸோ ஃபைனலா இன்னைக்கு வந்து டேங் இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்டின்ட்டு 2 பேரும் அங்கருந்து கெளம்புவாங்கடா. நம்ம மித்ராவுக்கு வந்து ஒரு மாரி இருக்கும். இவைங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாரி மித்ராவ தான் ஜேஹோப் வந்து பார்ப்பாரு. "இன்னைக்கு நைட்டு உங்க பையன் இந்த வீட்ல இருப்பான். புரியுதா?" "என்னடா சொல்ற? அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா?" "ம். கண்டுபிடிச்சிட்டோம்." "ஏன்? அப்படியே அவன தலைமுழுகலாம்னு நெனச்சீங்களா?" அப்படின்றாங்க ஜேஹோப்பு. மித்ராவுக்குலாம் வேற மாரி பயம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே மித்ரா வந்து டேங் போனனால ஹேப்பியா இருக்காங்கன்னு அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வருணுமே அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. ஆனா மித்ராவுக்கு தான் தெரியும் அவங்க எதனால இவ்வளோ நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்க. இப்ப ஏன் பயப்படுறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ எதுவுமே சொல்லாம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப்பும், ஆரமும் அங்கருந்து கெளம்பியிருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து சுகா வந்து ஃபோன் பண்ணியிருப்பாரு. அவங்க பாதியில போய்க்கிட்டு இருக்கும்போது இந்த மாரின்னு.
ஸோ, இப்போ 3 பேருக்குமே ஒரே இடம் தான் நோட் ஆகுன்றப்ப, அவங்க எல்லாரும் அவங்க காட்ஸ கூட்டிட்டு அங்க தான்டா கெளம்புவாங்க. ஸோ, இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம டேங் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா நைட்டும் ஆயிருக்கும். "இன்னும் ஏன் ஜங்குக் வரல?" அப்படின்ட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ, அப்போ வந்து ஈஸ்ட் வந்து தான் சொல்லிட்டு போவாங்க. இந்த மாரி "மரம் ஏத்துற வண்டி இன்னும் வரல. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீ தூங்குவியா?" அப்படின்ட்டு சின்ன பையன்கிட்ட சொல்லி விட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் டேங்க் வந்து தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா, அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த வீடவே அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்குள்ள தான் வந்து அ டாடி அப்படின்ட்டு ஃப்ளார்ஸ வச்சு அங்க இருக்கிற பொருட்கள வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த ஃப்ளார்ஸ வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து டேங் ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து தூக்கம் வராதப்போ ஒரு கிளுகிளுப்பு செஞ்சு குடுத்துருப்பாங்கல்ல. அந்த இது வந்து அது பக்கத்துல வச்சுட்டு, இத யூஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு ஆள் வரப்போறாங்க, அப்டின்ட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ, அதையே தான் இப்போ வந்து டேங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, "இங்க பாரு பேபி, உங்க அப்பாட்ட உன்ன பத்தி எதுவுமே சொல்ல முடியல." அப்டின்ட்டு அந்த கிளுகிளுப்பு தான் கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, சடனா வந்து யாரோ அந்த வுட்டன் டோர நாக் பண்ற சவுண்டு கேட்கும். நம்ம டேங்கும் ஒரு மாரி ஹேப்பியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. "அவன் வந்துட்டியான் போல" அப்டின்ட்டு. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளயே அவங்க அப்பா வந்துட்டானாம். "பா போயி உன்ன பத்தி அம்மா ஃபர்ஸ்ட்டு சொல்றேன்." அப்டின்ட்டு ரொம்ப ஹேப்பியா போவாங்கடா வெளிய. பார்த்தா அ அண்ணே ம். இப்ப தான் தெரியுதா உங்களுக்கு? நாங்க 3 பேரும் அண்ணேன்னு. அண்ணா அது வந்து சொல்லிட்டேன்யா. அண்ணா அவன் எங்க? ஜங்குக் எங்கன்னு கேட்டேன். அண்ணா அது வந்து ஜங்குக் வந்து பாஸ் இந்த வில்லேஜ் பீப்பிள்லாம் நம்மள ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. நான் தானே உங்களுக்கு வேணும். நான் உங்க கூட வந்துடுறேன். தயவு செஞ்சு அவங்க யாரையும் எதுவும் பண்ணாதீங்கண்ணா. அப்படின்றாங்க. ஏன்னா, காட்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. அந்த வில்லேஜ் பீப்பிள் வேற கொஞ்சம் கோவத்தில தான் இருக்காங்க. அந்த காட்ஸ் உள்ள வந்ததுக்கு. ஏன்னா பெர்மிஷனே இல்லாதப்ப இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ள வந்திருப்பாங்க. அந்த பாட்டி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, "அந்த வில்லேஜ் தான் எங்களுக்கு உயிரே" அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக் டேங்க்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ஜங்குக் வந்து டேங்க தேடி வந்துருவான் அப்படின்ட்டுன்னு. ஆனா அந்த வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, அது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, அதனால தான் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுகாலாம் செம்ம டென்ஷனா இருப்பாரு. ஏன்னா, டேங்கோட காஸ்டியூமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு லோ கிளாஸ் பீப்பிள்ஸ் போடுற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் அவங்க தம்பிய பார்க்கவே அவங்க விரும்பல. ஸோ, இப்படி பார்க்கும்போது சுகாவால சத்தியமா அங்க தாங்கவே முடியல. நம்ம ஜேஹோப்பும் சரி, ஆரமும் சரி, அப்படியே தான் 2 பேரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக் டேங் தான் ஒரு தடவ அந்த வீட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் வந்துரு ஜங்குக் வேகமா வா அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு. நம்ம உங்க அண்ணங்க 3 பேரும் இந்த வீடு, டேங்க தான் பார்ப்பாங்க. எப்படி நீ இங்கலாம் இருக்கன்ற மாரி. ஸோ ஃபைனலா வந்து டேங் அங்கருந்து கூட்டிட்டு போயிருவாங்கடா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உள்ள கார் வரலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ கொஞ்சம் தள்ளியே கார் இருக்கும். டேங் வந்து வேகமா அங்க போகும்போது பாட்டியும் தாத்தா தான் பக்கத்துல வருவாங்க. பட் அதுக்குள்ளேயும் காட்ஸ் வந்து நின்டுக்குறாங்க. எல்லார்ட்டயும் கன் இருக்கும். அதுவே டேங்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். டேங் வந்து அந்த பாட்டியும் தாத்தாவையும் தான் பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு கார்ல தான் ஏறி உட்காருவாங்க. சுகா அவங்க அண்ணங்க 3 பேரும் அதே கார்ல தான்டா இருப்பாங்க. டேங்க்கு ஒரு மாரி ரொம்ப பயமாவும் இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். இதுதான் அவன் உன்ன பார்த்துக்கிற லட்சணமா? ஆ? அவன் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான். நான் இங்க நல்லா தான் இருக்கேன். வாய மூடுட்டயா? நீ வீட்ல வா உனக்கு இருக்கு. அதுவரைக்கும் வாய தொறந்து எதுவும் பேசாத. அப்படின்ட்டு ஆரம் தாண்டா ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. என் தம்பி எப்படி இந்த காட்டுக்குள்ள ஒரு மிருகங்களோட வாழ்றான் அப்படின்ட்டு அங்க இருக்க பீப்புள்ஸவே ஒரு மாரி தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க போனோனே அங்க காட்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ காட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் சின்ன பையன தாண்டா ஜங்குக் இருக்கிற சைடு அனுப்பி விட்டுருப்பாங்க. அவன் வேகமா போய்க்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து ஜங்குக் வந்திருப்பாரு. இத கேட்கும்போது ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அப்படியே வேகமா அங்க தாண்டா ஓடி வந்து பார்ப்பாரு. பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் தான் ஜங்குக்கு ஒரு மாரி பாவமா பார்ப்பாங்க. "என்ன மன்னிச்சிருப்பா, என்னால
டேங்க காப்பாத்த முடியல. அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாரி ரொம்ப ஒரு மாரி உடைஞ்சு போய் தான் பேசுவாங்க. ஜங்குக்கு செம்ம கோவமா இருக்கும். இப்ப எப்படியாச்சும் டேங்க போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வேகமா வில்லியமோட ஹெல்ப் மூலியமா தான் வெளிய வந்திருப்பாங்க. பட் அவங்க காருன்றனால அங்கருந்து டக்குன்னு போயிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜங்குக் வந்து ஒரு கார்ல தான் காட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு. நேரா அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அந்த கார்லயுமே கொஞ்சம் ஃபால்ட் இருக்கும். அத தான் சரி பண்ணிட்டு அங்கருந்து வேகமா போணும்னு தான். ஏன்னா இந்த டயத்துல வேற பஸ்ஸும் இல்ல. இந்த இடத்துல ஜங்குக்கால உடஞ்சு அழுகவும் முடியாது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டடியா இருந்து தான் பிளான் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம வில்லியம்க்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா டேங் இப்போ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னோனே ஜங்குக்கு ஒரு மாரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். எங்க அ டேங் எதுவும் பண்ணிருவாங்களா? இல்ல டேங் எதுவும் பண்ணிக்கிருவானா? நான் சீக்கிரம் போணும் அப்டின்ட்டு அவர் பாட்டுக்கு தான் இருந்திருப்பாரு. வில்லியம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நானும் வரவா?" அப்டின்டுவாங்க. பட் ஜங்குக் வந்து இவங்கள வந்து அந்த மாரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவங்கள கஷ்டப்படுத்த வந்து விருப்பம் இல்ல. அதனால வேணான்னு சொல்லிட்டு அவரும் வேகமா கார் எடுத்து தான் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்படியே தான்டா 2 பேரும் ஒரு பயத்துல தான் அந்த ட்ராவல் போய்க்கிட்டு இருக்கும். அங்கிட்டு பார்த்தோம் அப்புட்னா நம்ம டேங் தான்டா அப்பப்போ அவங்க வயிற தான் ரொம்ப கேர்ஃபுல்லா புடிச்சிருப்பாங்க. "ஒண்ணாகாது, ஒண்ணாகாது அப்பா வந்துருவாங்க" அப்படின்ட்டு அந்த குழந்தைட்ட சொல்லிக்கிட்டு, ரொம்ப பயத்துல தான் இருப்பாங்க. அதுல அவங்க அண்ணங்க 3 பேரும் செம்ம கோவத்துல இருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் ரொம்ப வேகமா ஓட்டுவார்றா கார. எப்படியாச்சும் சீக்கிரம் போயிறணும் அப்டின்ட்டு. ஸோ அந்த கார்ல தான் ஃபோன் வச்சிருப்பாங்க. டக்குனு சிக்னல் ஒரு இடத்துக்கு போனோனே வந்திருக்கும். வேகமா வந்து மினியூஜுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. "நீ சீக்கிரம் வந்து டேங் வீட்டுக்கு போ" அப்டின்ட்டுன்னு. ஸோ மினியூஜும் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப பயமாவும் இருக்கும். அதே சமயம் வந்து எப்படியாச்சும் சீக்கிரம் போணும் அப்டின்ட்டு ரொம்ப இதா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கனக்குள்ள கட் பண்ணிக்கலாம்டா. கண்டிப்பா சேடாலாம் போகாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் நல்லா ஹேப்பியா தான் போகும். ட்விஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். சாஃப்ட்டா தான் நான் குடுப்பேன். ஏன்னா என்னால 5 நீங்கலாம் 5 நிமிஷம் ஜங்குக்க அடிச்சாங்கன்னு சொன்னதுக்கே கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணி ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா என்னால உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது. அதனால ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னடாவும், அதே சமயம் கொஞ்சம் எமோஷ்னலாவும் தான் இருக்கும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நல்லபடியா இந்த சீன முடிச்சுட்ருவோம். அண்ட் சீக்கிரமே இந்த பாட்டும் இன்னும் ஒரு 3 இல்ல 4 பாட்டுல முடிச்சு விட்டுருவோம்டா. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நியூ எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பைடா. அப்புறம் இன்னொன்னு. ஏஜ் கேட்டிருந்தீங்க. நான் அப்பயே சொன்னேன். ஆரமோட ஏஜ் வந்து 30டா. ஜேஹோப்க்கு 27. சுகா, மின்யூஜ், சங்குக்கு இவங்க 2 பேருக்குமே 25 சரிங்களா வயசு. அப்புறம் டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. டேயாங்கு, ஜிமின்னு, மயூரி, அதுக்கப்புறம் வந்து டேவிட், அமி இவங்க 5 பேரோட வயசு வந்து 18 முடிஞ்சிருச்சு. டேங்க் வந்து 18 முடிஞ்சு 6 மாசம் இந்த மாரி கொஞ்சம் கேப் தான்டா இருக்கும். அந்த மாரி ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அண்ட் லைலா அப்புறம் அலெக்ஸ் பார்த்தோம்னா 22 அவங்களுக்கு வயசு. சாய்க்கு வந்து 10 வயசு. இதுதான்டா அவங்களோட வயசு. ஸோ குழப்பிக்கிறாதீங்க. வயசு இதுதான். நான் வயசெல்லாம் எதுவுமே இது பண்ணல. அண்ட் வயசு இம்பார்ட்டன்ட் இல்ல தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதான்டா சொன்னேன். ஸோ ஸ்டோரி அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம்டா. அண்ட் இந்த பார்ட் வந்து நீட்டா போயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பார்ட்ல என்னன்னா, என்ன இருந்தாலும் இருக்கோ இல்லையோ நான் உன் கூட ஹேப்பியா இருப்பேன். அது சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி அப்படின்றது தான் டயாங்கோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஜங்குக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து அவனோட லைஃப்ப நான் குடுக்கணும். அதுதான் ஜங்குக்கோட வந்து தாட்டே. ஸோ இதுக்கப்புறம் தான் சீன் கொஞ்சம் வரும். அண்ட் அவங்க ஹேப்பி மூமெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பைடா. டேக் கேர்.